கூட்டமைப்பட்டு தலைவர் காட்டிட்டு இந்த வாரத்தை ஏறி போகண்டா அது காத்து போய் எல்லாம் இன்ஜினெல்லாம் சீசா ஆகிட்டால் அதிலே முந்தி கொண்டு இருக்கிறார். இன்னொரு விடயத்தை அவர் கேட்டார், மாத்தியாந்த மரணத்துக்கு என்ன சொல்கிறேன்? மாத்தியாந்த மரணம் உள்வீட்டு பிரச்சனை. திரு சுமந்திரன் உங்களுக்கு சுத்துகிறார், சுத்து மாத்து சுமந்திரன் உங்களுக்கு சுத்துகிறார். இனப்படுகொலை போன்றவற்றை நிரூபிக்க முடியாது என்று திரு சுமந்திரன் போன்றவர்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொன்னதை நிரூபித்து காட்டியிருக்கிறோம். பிரபாகரனுடைய உடலை நீங்க எடுத்து வந்து எவ்வளவு தூரம் காட்சிப்படுத்தி எவ்வளவு கூட்டம் ஆடி இருப்பீங்க. ஏனப்பா அதை கொண்டு இல்லை, சோடிச்சேன்றபடியா உடலை கொண்டு வர முடியாம பொட்டம்மானுடைய உடல் கிடைக்கவில்லை. சின்ன பாலகன் பாலச்சந்திரனுக்கு நீங்க பிசுக்கோத்து கொடுத்து போட்டு நீங்க நெஞ்சில சுட்டதாகத்தான் வரலாறு சொல்லுது. ஏன் நீங்கள் DNA பரிசோதனை மூலம் தலைவர் பிரபாகரன் தான் என்பதை நிரூபிக்கவில்லை? காட்டப்பட்ட உடல் பிரபாகரனுடையது அல்ல என்பதிலே என்னுடைய உறுதியான கருத்து என்பதை. இன்னொன்றை கேட்டார், நீங்கள் எவ்வாறு போர்க்குற்றம் என்று சொல்வீர்கள்? பௌத்த மக்கள் இருக்கிற இடத்திலே பௌத்த விகாரை கட்டுவதிலே எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. மண்ணாங்கட்டியாவது உங்களது ஒற்றையாட்சியும் மண்ணாங்கட்டி. இப்ப மாவேலியே கடிதம் எழுதுறாரா? இது என்ன பகுதியா? பிரதமர் ரணில் விக்ரமசிங்க விடுதலை புலிகளை பலவீனப்படுத்தினார். கருணாவை பிளந்து ஜேசுநாதரை காட்டி கொடுத்த யூதாஸ் போல மிக மோசமானவர் தான் சுமந்திரன். குமார் பொன்னம்பலத்தை புலிகள் தானே கொன்றார்கள். வெள்ளாளர் அல்லாத ஒருவரை பிரபாகரனை தலைவராக தேர்ந்தெடுக்கிறார் என்றால் சாதியை நிராகரித்திருக்கிறார்கள். சாதி பிரச்சனை வடக்கிலே இருக்கிறது மிக மோசமாக. ஒரு பொதுசன வாக்கெடுப்பை நடத்துங்கள், தமிழர்கள் சொல்வார்கள் அவர் பயங்கரவாதியா விடுதலைக்கு தலைவராக. இல்லை, நீங்கள் பிரபாகரனுக்கு பயந்தவர்கள், நீங்கள் பயந்துதான் இருந்தீர்கள் என்று திருப்ப சொன்ன பொழுது நான் சொன்னேன், புலிகளை தடை செய்வதும் தவறு. பேச்சுவார்த்தைக்கான கதவுகளை மாத்திரமல்ல ஜன்னல்களையும் நீங்கள் மூடுகிறீர்கள். புலிகள் அறந்தலாவையிலே படுகொலை செய்தார்கள் பிக்குமார்களை. சுமந்திரன் துரோகியாக நாங்கள் பார்க்கிறோம். ஒரு துரோகி. ஒரு கட்டத்திலே அவர் கேட்கிறார், பிரபாகரன் பயங்கரவாத தலைவர். நீங்களும் இதை ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக செய்ததற்காக டியூப் தமிழுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தமிழ் மக்கள் சார்பிலே சொல்ல விரும்புகிறேன். தமிழ் மக்களுக்கான உரிமை போராட்டத்தினுடைய ஒரு ஊடகமாக தான் நான் இருந்தேன். நான் ஒரு சும்மா ஒரு உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 2020 இலங்கை பாராளுமன்ற தேர்தல் களத்தில் நிற்பவர்களுடன் ஓர் சந்திப்பு. தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியில் போட்டியிடும் சிவாஜிலிங்கம் அவர்களுடனான நேர்காணலோடு நாங்கள் இணைய இருக்கின்றோம். மறுபடியும் நாங்கள் சந்திக்கின்றோம் நேர்காணலில். வணக்கம். வணக்கம். இன்று ஊடகங்களில் உங்கள் பேச்சு முழங்கிக் கொண்டிருக்கிறது. சகோதர மொழியில் இடம்பெற்ற நேர்காணல். அதில் உங்களிடம் அவர்கள் கேட்ட கேள்வி, நீங்கள் அதற்கு அளித்த பதில், சுருக்கமாக தமிழில் நீங்களே அதை எங்கள் உறவுகளுக்கு கூறினால் நன்றாக இருக்கும். ஆம், அந்த சமுத்தி என்ற அந்த சிங்கள ஊடகவியலாளர் திரு ரணில் விக்ரமசிங்கனுடைய அண்ணனுக்கு சொந்தமான தொலைக்காட்சி, அவர் அண்மையிலே திரு சுமந்திரனுடன் ஒரு நேர்காணல் நடத்திவிட்டு அந்த சர்ச்சையான விடயங்கள் ஏற்பட்டதன் பின்னர் பல தடவைகள் என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஒரு நேர்காணலை வழங்குமாறு கேட்ட பொழுது, கொழும்பிலே வெள்ளவத்தை பகுதியிலே ஒரு தனியார் லாட்ஜிலே ஒரு விடுதியிலே தான் இந்த நேர்காணல் இடம்பெற்றது. அந்த உரிமையாளருடைய அனுமதியை பெற்றுத்தான் அந்த முகப்பு பகுதியிலே பதிவு செய்யப்பட்டது. அவர் முழுக்க ஒரு சிங்கள பௌத்த இனவெறி ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுத்து செல்பவர்களுடைய கேள்வி கணைகளைத்தான் என் மீது தொடுத்திருந்தார். முழுக்க இனவாத அடிப்படையில் தான் அது அமைந்திருந்தது. அது வேண்டுமென்றால் அவர்களுக்கு சிங்கள பௌத்த இனவாதிகளுக்கு தீனி போடுவதாக இருந்திருக்கலாம் என்று அவர் நினைத்திருக்கலாம். ஆகவே அதற்கு நான் சரணடைவேன் அல்லது அடிபணிவேன் என்ற எண்ணத்திலே தான் அவருடைய கேள்விகள் அமைந்திருந்தன. ஏனென்றால் அதிலே ஒரு கட்டத்திலே அவர் கேட்கிறார், பிரபாகரன் பயங்கரவாத தலைவர், பயங்கரவாதத்தினுடைய அதை நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? நான் சொன்னேன், அப்படி அல்ல. தமிழ் மக்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தை பலர் நாங்கள் முன்னெடுத்தது போல இறுதியிலே முன்னெடுத்த ஒரு தலைவர், ஒரு வீரனாக நாங்கள் அதை பார்க்கிறோம். ஒரு கட்டத்தில் அவர் கேட்கிறார், வெள்ளவத்தையிலே நீங்கள் இருந்து கொண்டு, கொழும்பிலே வெள்ளவத்தையிலே இருந்து கொண்டு இந்த கருத்தை சொல்கிறீர்களே, ஏன் சுமந்திரன் இவ்வாறு கூறியிருக்கின்றார், அது அவ்வாறு நான் ஏற்றுக்கொள்ளவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அப்போ இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? சுமந்திரன் துரோகியாக நாங்கள் பார்க்கிறோம். ஒரு துரோகி. இதுதான் நிலைமை. அதே போல திரு சம்பந்தனையா அவர்களும் திரு சுமந்திரன் அவர்களும் புலிகளுடைய பங்களிப்போடு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்படவில்லை என்று சொல்கிறார். நான் சொன்னேன், அப்படி என்றால் ஏன் பல தடவைகள் சம்பந்தரியா வன்னிக்கு சென்றிருக்க வேண்டும்?
திரு தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனை ஏன் சந்தித்திருக்க வேண்டும், ஏன் அரசியல் துறை பொறுப்பாளர் திரு தமிழ்ச்செல்வன் போன்றவர்களை சந்தித்திருக்க வேண்டும். அது பகிரங்கமாக ஒளிப்படங்களாக ஒளி நாடாக்களாக வெளிவந்திருந்தன. ஆகவே அதையெல்லாம் விட்டுவிட்டு நான் இன்னொன்று இந்த நேர்காணலில் நான் விவரமாக சொல்லவில்லை, இந்த அடிப்படையில் தான் என்னுடைய கருத்துக்கள் அமைத்திருந்தேன். புலிகள் அறந்தலாவையிலே படுகொலை செய்தார்கள் பிக்குமார்களை, அதே போல கண்டி தலதா மாளிகையிலே தாக்குதல் நடத்தினார். அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறீர்கள் தானே என்று அவர் கேட்கிறார். அப்போ நான் சொன்னேன், இதை விட சிங்கள மக்களை படுகொலை செய்தார்கள் என்ற ஒரு கட்டத்திலே சொன்ன பொழுது நான் சொன்னேன், புலிகளும் படை வீரர்களும் மோதுவது போரிலே ஒரு விடயம், அதை ரெண்டு தரப்பும் இறப்பது என்பது ஒரு விடயம். ஆனால் அப்பாவி மக்கள், அது சிங்களவர்களாக இருந்தாலும் தமிழ் மக்களாக இருந்தாலும் முஸ்லீம் மக்களாக இருந்தாலும், அது எந்த தரப்பு செய்தாலும், அரசாங்க தரப்பு செய்தாலும் தமிழ் தரப்பு செய்தாலும் அது தவறு என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இதே போல அந்த அறந்தலாவை போன்ற விடயங்களை அவர் மிகவும் ஒரு இன வெறி அடிப்படையிலே கொண்டு சென்ற பொழுது தான் நான் ஒரு கட்டத்திலே சொன்னேன், நான் அந்த கண்டியிலே தலதா மாளிகை மீதான தாக்குதல் நடைபெற்ற பொழுது, அந்த தாக்குதல் 1998 ஜனவரி மாதம் 30 நிகழ்த்தப்பட்டது. அடுத்த நாளே நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு என்னுடைய அறிக்கையை வழங்கியிருந்தேன். இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அதில் அவருக்கு நான் சொல்லியிருந்தேன் ஹெலா தக்கின்வா சிங்களத்திலே சொல்லியிருந்தேன். அதே மாத்திரமல்ல, அன்றைக்கு தான் அரசாங்கம் புலிகளை தடை செய்வதாக அறிவித்திருந்தது. நான் சொன்னேன், புலிகளை தடை செய்வதும் தவறு, பேச்சுவார்த்தைக்கான கதவுகளை மாத்திரமல்ல ஜன்னல்களையும் நீங்கள் மூடுகிறீர்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். ஆகவே எங்களுடைய நிலப்பாடு நான் இருக்க மாணிக்கிறேன். இல்லை, நீங்கள் பிரபாகரனுக்கு பயந்தவர்கள், நீங்கள் பயந்துதான் இருந்தீர்கள் என்று திருப்ப சொன்ன பொழுது நான் சொன்னேன், என்னை பொறுத்தளவிலே புலிகளால் தலைவர் அமிர்தலிங்கம் கொல்லப்பட்டார். அவருடைய திருவுருவப் படத்துக்கும் திரு ஜோயஸ்வரனுடைய திருவுருவப் படத்துக்கும் 22 பேர் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் ஜூலை மாதம் 13 2004 நான் சென்று திரு ஆனந்த் சங்கரி அவர்களுடைய தமிழர் விடுதலை கூட்டணி அலுவலகத்துக்கு, அங்கே நான் மலர் மாலையை போட்டது பத்திரிகைகளில், ஏரிக்கரை பத்திரிகையில், லேக் ஹவுஸ் பத்திரிகைகளில் வெளிவந்திருந்தது. ஆகவே நான் நினைத்திருந்தால் என்னுடைய வீட்டிலே அலுவலகத்திலே போட்டால் அவர்களுக்கும் தெரிய தேவையில்லை. அது புலிகளுக்கு ஒரு செய்தி என்னவென்றால், எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது அவர்கள் செய்தது அவர்கள் தரப்பிலே அவர்கள் சரி நியாயம் என்று சொன்னாலும் கூட பொதுவான அடிப்படையில், ஆனால் அதை பற்றி அவர்கள் ஒரு நாளும் அவர்கள் அதை பற்றி கேட்கவும் இல்லை. ஏன் நீங்கள் இவ்வாறு செய்தது என்று சொல்லவில்லை. 2004 புலிகள் எங்களுக்காக பிரச்சாரம் செய்து, எங்களுக்காக மேடை அமைத்து தந்து, எங்களுடைய வெற்றிக்காக உழைத்த பொழுது கூட தலைவர் அமிர்தலிங்கம் என்ற வார்த்தையை உத்தேசித்த பொழுது அவர்கள் எந்த விதமான கண்டனத்தையோ கருத்தையோ தெரிவிக்கவில்லை. அவை அவ்வாறு எங்களை சுதந்திரமாக இயங்க விட்டார்கள் என்பதனுடைய ஏதோ அவர்கள் பயமுறுத்தி நாங்களோடு இப்போ எடுபடியாக நின்றோம் என்று ஒரு நிலைப்பாட்டை சிங்களவர்களுக்கு காட்ட பார்க்கிறார்கள். அவ்வாறு அல்ல, நாங்கள் மனமொத்துத்தான். ஏன் தமிழ் மக்கள் எல்லோருமே பிரபாகரனை பயங்கரவாதியாக பார்க்கிறார், நீங்கள் ஒரு சிலர் போட்டு நாங்கள் நம்மகிட்ட ஒரு சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துங்கள், ஒரு பொதுஜன வாக்கெடுப்பை நடத்துங்கள். தமிழ் மக்கள் சொல்வார்கள் அவர் பயங்கரவாதியா விடுதலை இயக்க தலைவரா. அவர்கள் இந்த பொறுத்தல மக்கள் மனதிலே இருந்த காரணம். அதை விட அவர் இன்னொரு விடயத்தை போட்டு கிளப்பினார் என்னவென்றால், குலபேதம், சாதி பிரச்சனை வடக்கிலே இருக்கிறது மிக மோசமாக, அதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள், நீங்கள் அதை எல்லாம் மூடி மறைக்கிறீர்கள். நான் சொன்னேன், தெற்கிலே இருக்கிற அளவுக்கு மோசம் இல்லை. இங்கே நாங்கள் சொல்லக்கூடியது எல்லாமே விடுதலை போராட்ட காலத்திலே சாதி கிட்டத்தட்ட ஏறக்குறைய கல்யாணத்தை தவிர ஒழிக்கப்பட்டது. கல்யாணம் கூட போராளிகள் மாவட்டங்கள் மாகாணங்கள் தாண்டி சாதியை தாண்டி நாங்கள் யாரையும் எந்த சாதி என்று கேட்பதில்லை. எனக்கு உதாரணமாக என்னுடைய கட்சியிலே இருந்த ஒரு பாராளுமன்றத்திலும் இருந்த ஒரு எம்பியினுடைய சாதி எது என்பது, எங்களுடைய கட்சியை சேர்ந்தவருடைய சாதி என்பது கடந்த 2 வருடங்களுக்கு முதல் தான் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு நாங்கள் கேட்பதில்லை. நான் அவருக்கு சொன்ன பதில், தமிழ் மக்கள் வெள்ளாளர் அல்லாத ஒருவரை பிரபாகரனை தலைவராக தேர்ந்தெடுக்கிறார் என்றால் சாதியை நிராகரித்திருக்கிறார்கள். தந்தை செல்வா கிறிஸ்தவராக இருந்தும் இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய எங்களுடைய மக்கள் தந்தை செல்வாவை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டதன் மூலம் அவர்கள் ஒரு மத வரிய அல்லது மத பிரச்சனையை நிராகரித்திருக்கார். இதே போல கொஞ்ச காலத்துக்கு முன்னர் சம்பந்தனையாவை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டோம். அவர் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர், பிரதேசத்தை நிராகரித்திருக்கார். ஆகவே எங்களுடைய மக்கள் சாதி மத பிரதேசத்தை கடந்து
எங்களுடைய மக்கள் செயற்பட்டிருக்கிறார். ஆகவே அவர்களுக்கு குலபேதம், அவர்கள் சாதி பிரச்சனை என்று சொல்லாதீர்கள். அவர் இன்னும் சாதி 100% ஒழிந்ததாக இல்லை. ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய அடக்குமுறைகளை கொண்டு வரக்கூடிய வகையில் இல்லை என்பதை நான் அவருக்கு தெளிவுபடுத்தினேன். அவை அவர்களது சாதி ரீதியாக நாங்கள் பிளவுபட்டிருக்கின்றோம், மற்ற விடயங்கள் என்று ஒவ்வொரு விடயங்களையும் திருப்பி திருப்பி போட்டு போட்டு அலசுவதை போல அது அந்த அந்த வேறு சில விடயங்களை பார்த்தால் குமார் பொன்னம்பலத்தை புலிகள் தானே கொன்றார்கள். நான் சொன்னேன் திருமதி சந்திரிகா பண்டாரநாயக் அவருடைய கொலை குழு ஸ்பெஷல் ஸ்குவாட் தான் இதை கொண்டது என்று சொன்னேன். எங்களுக்கு அச்சமில்லை. ரவிராஜை கொண்டது புலிகள் தானே. கடற்படை முகாமில் இருந்தான் கொலையாளிகள் புறப்பட்டு சென்றார்கள் என்ற பதிலை அங்கே கூறியிருந்தேன். மகேஸ்வரனை கொன்றது புலிகள் தானே. நான் சொன்னேன் மகேஸ்வரனை கொண்டது இபிடிபி. ஆகவே அது இவ்வாறு ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது உங்களுடைய தலைவர் ஸ்ரீசபாரணத்தை கொன்றவர்களை நீங்கள் எப்படி வீரர் என்று சொல்ல முடியும்? நான் சொன்னேன் ஒரு விடயத்திலே 100% ஒருவர் சரியாக செய்கின்றார் என்றால் அது அப்படி அல்ல. ஆகவே எங்களுக்குள்ள சகோதர சண்டை நடந்தது உண்மை. இப்பொழுதும் நாங்கள் திரு ஸ்ரீசபாரணத்தினுடைய நினைவு தினத்தை இந்த ஆண்டு நடத்தினோம். இந்த பதிலை நான் அவருக்கு தெளிவாக கூறியிருந்தேன். ஆகவே நான் மேலதிகமாக சொல்வதாக இருந்தால் 2009 போர் நிறுத்தத்துக்காக பிரித்தானிய பாராளுமன்றத்துக்கு வெளியிலே ஆயிரக்கணக்கான மக்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் கைகளை வைத்துக்கொண்டு போராடி கொண்டு கடும் குளிரில் நின்ற பொழுது கூட என்னை ஒரு லண்டனில் இருந்த ஒரு தனியார் ஒரு வானொலி தொடர்பு கொண்டு ஸ்ரீசபாரணத்தின் நினைவு தினம் மே 6ஆம் தேதி கருத்துக்களை கேட்டார். நான் சொன்னேன். ஆகவே அதற்காக அவர் கருத்து சொன்னதுக்கு நான் புலிகளுடைய எண்ணத்துக்கோ அல்லது மக்களுடைய தேச விடுதலை போராட்டத்துக்கோ எதிராக செல்லவில்லை. தமிழ் மக்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய தலைவனாக ஒரு வீரனாக பார்க்கின்ற என்பது அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தேன். ஆகவே சுமந்திரன் போய் சரணாகதி அடைந்தவர் போல மௌனியாக இருந்து கொண்டு நான் போராட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அங்கே கூறுகின்றார், அதை பற்றி கேட்கின்றார். என்னை பொறுத்தளவிலே இது அல்ல பிரச்சனை. இப்பொழுது ஏறக்குறைய ஒரு நாளிலே 700க்கும் மேற்பட்ட பதிவுகள், கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதை மொழிபெயர்த்து கொண்டிருந்த என்னுடைய நண்பர் ஒருவர் கனடாவில் இருந்து சொன்னார், முதல் பதிவு 25 தான் படித்த பொழுது பெண்களுடைய பெயரிலே வந்திருக்கிறது, பச்சை தூசணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நண்பர்களுக்கு இடையிலேயாவது என்ன தூசணம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு தூசணம். ஆகவே உன்னை கொல்வோம், விடுவோம், உன்னை துப்பாக்கி தந்தால் கொல்வோம், எதை வேண்டும் என்றாலும் செய்யட்டும், எங்களுடைய மக்களுக்கு நீதி தேவை என்பதை வலியுறுத்துகின்ற பொழுது எனக்கு பலர் சொன்னார்கள், எங்களுடைய தமிழ் மக்களிலே பலர் சொன்னார்கள், உங்களுடைய பாதுகாப்பை பற்றி கிடைக்க எங்களுக்கு கவலையா இருக்கு, குமார் பொன்னம்பலம் அப்படி காய்ச்சித்தான் சுட்டு போட்டாங்க. நான் எங்களுடைய மக்களுக்காக உறுதியாக நாங்கள் குரல் கொடுக்கின்ற பொழுது எங்களுடைய உயிரை அடக்கி வைத்துவிட்டு நாங்கள் பதுங்கி பாதுகாப்பாக இருந்து கொண்டு போராட வேண்டும் என்று நினைப்பது தவறு. மக்களை முன்னுக்கு தள்ளிவிட்டு நாங்கள் பின்னுக்கு ஒழிச்சிருக்கிறோம், நாங்கள் போகணும் முன்னுக்கு. அது நடந்தால் அதன் மூலமும் பல தமிழ் இனத்துக்கு நல்ல விடயங்கள் நடக்கும், சர்வதேசம் பார்க்கும். சர்வதேச ரீதியாக நாங்கள் போராடிய மனித உரிமைக்காக போராடிய நான் கொல்லப்படுகின்றேன் என்றால் அது கூட இலங்கை அரசாங்கம் மிக கொடூரமான ஒரு நிலைமையை அவர்கள் அது போடுவார்கள். ஆகவே இவர்கள் நினைப்பதை போல நான் சொல்லவில்லை, நான் ஏதோ சாகா வரம் பெற்றவன், ஏதோ கவச குண்டலத்தோடு இருக்கிறேன் அல்ல, சாதாரண மனிதன். நான் சொன்னேன் எனக்கு இந்த பாதுகாப்பும் இல்லை. திரு சுமந்திரன் நான் கேட்டேன், அவருக்கு இன்றைக்கு சிங்கள பௌத்தர்களுக்கு தேவைப்படுகிறார். 6 விசேட அதிரடிப்படையாக இருந்த பாதுகாப்பு இன்றைக்கு 16 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 10 பேர் மேலதிகமாக கொடுக்கிறார். ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ், ராணுவத்தை ஒத்த சீருடை, இதை விட 5 மோட்டார் சைக்கிள் ஃபீல்ட் பைக் உறுப்பினா இப்போ சனம் எல்லாருக்கும் தெரியும். ஃபீல்ட் பைக், அந்த 5 ஃபீல்ட் பைக்கில் 2 பேரா 10 பேர் போய் ஒரு குழுவாக நிற்கின்ற அளவுக்கு ஏற்கனவே அவருக்கு எம்எஸ்டி அமைச்சரவை பாதுகாப்பு பிரிவில் 4 பேர் இருக்காங்க. 20 பேர் கொண்ட பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய தேவை சிங்கள அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அவரை பாதுகாக்க வேண்டும். எங்களை என்ன வேண்டுமென்றால் கொள்ளலாம், ஆனால் அவர்களுக்கு எங்களுடைய மக்கள், ஆனால் அப்படிப்பட்டவர்களை எங்களுடைய மக்கள் தெரிவு செய்ய போகிறார்களா இல்லையா என்பதுதான் கேள்வி. அவனுக்கு சிங்கள எசமானுக்கு தேவைப்படுகிறார். இன்றைக்கு அனுதாப வாக்கை பெறுவதை போல சில இடங்களிலே நாங்கள் கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்கர்கள் ஒரு சிலுவை பொதுவாக அனுப்ப வேண்டும் என்று. அதாவது என்னை பொறுத்தளவிலே இனத்தை காட்டி கொடுத்தவர், ஜேசு நாதரை காட்டி கொடுத்த யூதாஸ் போல மிக மோசமானவர் தான் சுமந்திரன். எங்களுடைய மக்களுடைய வாக்குகளை பெற்று 30 வெள்ளிக்காசுக்கு யூதாஸ் காட்டி கொடுத்தார் என்பதை போல நீ எத்தனை கோடிக்கு காட்டி கொடுத்தியா இல்லையா என்பதில்லை, வேறு விடயம். காட்டி கொடுப்பை
செய்து இன்றைக்கு தமிழ் தேசிய எவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சி பிரதமர் ரணில் விக்ரமசிங்க விடுதலை புலிகளை பலவீனப்படுத்தினாரோ, கருணாவை பிளந்து, அதே விடயங்களை ரணில் விக்ரமசிங்கோடு சேர்ந்தவர் ஒரு கட்டத்திலே சொல்லி இருக்கிறார். ஒரு நாள் நண்பர்கள் சிலர் கேட்டிருக்கிறார்கள், இவரை பார்த்து சொல்லியிருக்கிறார்கள், திரு சுமந்திரனை பார்த்து, இதோ நிழல் பிரதமர் வருகிறார், ஷடோ பிரைம் மினிஸ்டர் வர்றார் சொன்னார். இல்லை இல்லை, வெடிக்காக தான் சொல்லியிருக்கார். ஷடோ பிரைம் மினிஸ்டர் நான் தான் உண்மையான பிரைம் மினிஸ்டர், மிஸ்டர் ரணில் விக்ரமசிங்க தான் ஷடோ பிரைம் மினிஸ்டர். அவ்வாறு சொல்கின்ற அளவுக்கு வேடிக்கையாக அவர் சொல்வதற்கு அவர்களுக்கு நெஞ்சிலே அவ்வாறு அந்த அரசாங்கத்தில் என்னத்தை சாதித்தார்கள் தான் என்கிட்ட கேள்வி. நீங்கள் கடைசி குறைஞ்ச 100 பேர் கூப்பிட்ட அரசியல் கைதிகளை விடுவித்தீர்களா? என்னத்தை செய்தீர்கள்? அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஓரளவு ஒரு சமாதானமான நிலைமை பயங்கரம் குறைக்கப்பட்டிருந்தது என்பதை தவிர என்னத்தை சாதித்தீர்கள்? உங்களுடைய ஜனாதிபதியை பற்றி இப்பொழுது கேள்வி வருகிறது. ஒரு தகவல் அறியும் சட்டத்திலே, இன்ஃபர்மேஷன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டிலே 1,31,000 கிலோமீட்டர் உளும்பு வானூர்தியில் ஹெலிகாப்டர்ல பயணம் செய்திருக்கார் ஐயா. நீங்கள் எத்தனை பேர் எத்தனை 1000 கிலோமீட்டர் போனீங்களோ உங்களுக்கு தெரியாது. அங்கே கொண்டு ரணில் விக்ரமசிங்காவை கொண்டு வந்து நீங்கள் நுங்கு வட்டி கொடுத்தீர், இளநி வட்டி கொடுத்தீர். அம்பல்ல வடமராட்சி இல்லை, திரு சரவணவான் அவர்கள் கொண்டு வந்து மகள் இந்த பிறந்த தினத்துக்கு கேக் வெட்டினார். இதெல்லாம் செய்கிற நீங்கள் எங்கட மக்களுக்கு ஆனந்த சுதாகரனுடைய பிள்ளைகள் தாய் செத்து தகப்பன் சிறைச்சாலை வாகனத்திலே ஏற முற்பட்ட பொழுது அந்த பெண் குழந்தை சுமார் 6-7 வயது பெண் குழந்தை அந்த வாகனத்தில் ஏற முற்பட்டது. அந்த குழந்தைகளுடைய பரிதாபத்தை கேக் வெற்றிய கூட மகளுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு தந்தையை திருப்பி கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? மிருசுவில் படுகொலையிலே 8 பேரை, அதிலே 2 பேர் குழந்தைகள். குழந்தைகளுடைய எல்லோருடைய குரல் வலையும் தான் நெரிக்கப்பட்டு மலகூட குழிக்குள்ளே போடப்பட்டிருந்தது. மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிக்கு பொது மன்னிப்பு கொடுத்து வழிவிட முடியும் என்றால், ஆனந்த சுதாகரன் இப்போ 15 வருடங்களுக்கு மேலே அவர் சிறையில் இருந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே இருந்து விட்டார். அவருக்கு ஒரு பொது மன்னிப்பை கொடுத்து வழங்குவதில் அங்கே பிரச்சனை இல்லை. அவே இதே அடையாளமாக 1-2 செய்திருக்கலாம். ஆக குறைந்த நான் ஒரு கோரிக்கையை வைத்தேன். 2 பெண் கைதிகள் தான் இருக்கிறார்கள். பெண்களுக்கு தெரியும், பெண் கைதிகள் பெண் சிறையிலே அங்கே போதவஸ்து பாய்ப்பவர்கள் இருக்கிறார்கள். பலருடைய சித்திரவதைக்கு பாலியல் ரீதியாக கூட பெண்களை உட்படுத்துகிறார்கள். பெண்களை அவ்வாறு கொடுமையிலிருந்து அந்த 2 பெண்களையாவது விடுதலை செய்யுங்கள். 10 ஆண்டுகளுக்கு மேலே சிறையிலே வாடிக்கொண்டிருக்கார். இதையெல்லாம் கேட்டு பெற முடியாது நீங்கள், அல்லது ஒரு புனர்வாழ்வுக்கு அனுப்புங்கள் என்று செய்ய முடியாத நீங்கள் எந்த முகத்தோடு வந்து கேட்கிறீர்கள்? இப்ப சுமந்திரன் ஐயா தூக்கி கொண்டு போய் கொடுக்கிறார் பட்டியல், இப்ப விட்டுட்டான். அப்ப உங்களுக்கு முதலாளி இருந்தா இந்த கூட ஜனாதிபதியும் கூட பிரதமர் இப்ப மாவே ஐயா கடிதம் எழுதுறாரா? இது என்ன பகுதியா? பகுதியா விடுறாரு. அங்கே அந்த காலத்திலே துக்ளக் இருந்த பொழுது சோ எழுதுவார் பதில், இந்த ஜோக்குக்காக, இந்த நகைச்சுவைக்காக இவருக்கு ₹1 சன்மானம் வழங்கப்படுகிறது, இது அனுப்பி வைக்கப்படும் என்று. அது மாதிரி தான் இவை செய்ய வேண்டியிருக்கு. இவர்கள் முழுமையாக அரசியல் ரீதியாக மோசமான ஒரு நிலைமையிலே வந்திருக்கிறார்கள். எங்களை பொறுத்தளவிலே ஒற்றை ஆட்சியை பற்றிய கேள்விகள் என்னிடமிருந்து கேட்கப்பட்டது. ஏன் நீங்கள் கேட்கிறது எல்லாம் பிரிவினை என்றது போன்ற ஒரு கருத்தை சொன்னார். நான் சொன்னேன், இல்லை, நாங்கள் ஒற்றை ஆட்சி, இலங்கை என்ற ஒரு நாட்டுக்குள் சுயாட்சியை பாவிக்க முடியும், அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். இல்லை இல்லை, நீங்கள் அங்கே கூறுவதெல்லாம் ஒரு பிரிவினை தான், ஏக்கிய ராஜ்யம் என்ற மாதிரி. ஏக்கிய ராஜ்யம் பம்பு மண்ணாங்கட்டியாவது, உங்களது ஒற்றையாட்சியும் மண்ணாங்கட்டி. இன்னொரு கேள்வியை நான் மறுகல்வி அவரிடம் கேட்டேன். பிரித்தானியாவிலே அரசியலமைப்பு எழுதப்படாத அரசியலமைப்பு, அங்கே எழுதின அரசியல் இல்லை, ஒரு சம்பிரதாயமாக ஒன்று இருக்கிறது. அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்வார். எழுதப்படாத அரசியல் யாப்பு இருக்கக்கூடிய நாடு தான் பிரித்தானியா, கிரேட் பிரிட்டன், யூகே, லண்டன், இங்கிலாந்து, பல இடங்கள் சேர்ந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் போன்றன சேர்ந்து தான் யூகே. அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே உங்களுடைய அந்த ஒற்றையாட்சி முறைக்கு கீழேயே ஸ்காட்லாந்திலே தனியான பாராளுமன்றம் இருக்கிறது. அங்கே 2 தடவைகள் ரெஃபரண்டம், சர்வஜன வாக்கெடுப்பு நடந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் இவ்வாறு சொல்வது போல பிரியும் என்றால், சமஸ்தி வந்தால் பிரியும் என்றால், அமெரிக்கா 50 துண்டுகளாக உடைந்திருக்க வேண்டும், கனடா உடைந்திருக்க வேண்டும் 2 துண்டுகளாக, கியூபெக், ஒன்டாரியோ. அதே போல ஆஸ்திரேலியாவிலே சமஸ்தி இருக்கிறது. ஆகவே சரமாரியாக அவர் கேட்ட கேள்விகளும் எங்களுடைய மக்களுக்கும், ஏன் உங்களுக்கு தமிழருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே, என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு?
அப்போ நான் கேட்டேன், திருப்பி கேட்டேன், 83ஆம் ஆண்டிலே நீங்கள் என்ன செய்தீர்கள்? எங்களுக்கு 5 இயக்கங்களும் இருந்த பொழுது எங்களுக்கு முழு நேரமாக போராளிகளாக இருந்தவர்கள் 100 பேர் கூட இல்லை. டெலோ, எல்டிடி, பிளட், ஈரோஸ், இபிஆர்எல்எஃப். அவை இந்த 83ஆம் ஆண்டு 3000 பேரை நீங்கள் படுகொலை செய்ததை தொடர்ந்து தான் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் யுவாதிகளும் ஷாப்பிங் பேக்கை தூக்கி கொண்டு போராட்ட இயக்கத்துக்கு வெளிக்கிட்டார்கள். அவை அதை தள்ளினது யார்? நீங்கள் தான். அதை விடுத்து போட்டு நீங்கள் இன்னொரு பக்கத்திலே கேட்கக்கூடாது, உங்களுக்கு தமிழர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் இதற்கு நாங்கள் என்ன பதில் சொல்வது? அவை தமிழர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கு எங்களுடைய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன, எங்களுடைய வழிபாட்டு உரிமை மறைக்கப்படுகிறது, பௌத்த விகாரைகள் தோன்றிக் கொண்டன. ஒரு இடத்திலே பௌத்த மக்கள் இருக்கிற இடத்திலே பௌத்த விகாரை கட்டுவதிலே எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஒரு பௌத்த வீரரும் இல்லாத இடத்திலே இப்போ ஒரு ராணுவ முகாம், படை முகாம்களுக்குள்ளே நீங்கள் பௌத்த விகாரைகளை வைத்திருக்கீர்கள், சிலையை வைத்திருக்கீர்கள், அங்கே பிரச்சனை இல்லை. பௌத்த சமயத்துக்கு எங்களுக்கும் பிரச்சனையா இல்லை. நீங்கள் அதை பாவித்து எங்களுக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சியாக வருகிறதைத்தான் நாங்கள் வெறுக்கிறோம். அவே தொடர்ந்து நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தமிழர்கள் என்று நீங்கள் எந்த பிரச்சனை என்று சொன்னால் எங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கு. இதை விட இன்னொரு சொன்னார், இவரை யார் ஏற்றுக்கொண்டது? நான் சொன்னேன், அல்ல, தமிழ் மக்களுடைய தலைவராக இருந்த காரணத்தால் தான் திரு பிரபாகரனுடன் நீங்கள் சமாதான உடன்படிக்கையில் ஒப்பிட்டீர்கள், கையெழுத்திட்டீர்கள். அப்படின்னா ஜேவிபியுடன் போட்டீர்களா கையெழுத்து? ஏவிபி மோதிய காலத்திலே போட்டீர்களா? ஒரு சமாதான ஒப்பந்தம் வந்தது மாத்திரமல்ல, 3வது நாடு கண்காணிப்பாக வந்தது. வேறு நாட்டில் ஒன்றை வச்சு பேசினீர்கள். 6 சுற்று பேச்சுவார்த்தைகள். இன்னும் நாங்கள் அதில் சொல்லாத விடயம், திரு ரணில் விக்ரமசிங்க உட்பட உலக சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொள்கின்றோம், சமஷ்டியை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்கு தயார் என்ற அளவுக்கு இணங்கினார்கள். அது எப்ப? 2001ஆம் ஆண்டு 2002ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நோர்வே நாட்டு ஒஸ்லோவிலே அன்றைக்கு ஒரு பிரகடனம் வெளியிட்டப்பட்டது. அது கொம்யூனிகே என்று சொல்வார்கள். அது ஒப்பந்தம் அல்ல, எதுவும் அல்ல, பேச்சுவார்த்தை முடிவிலே வெளியிடப்பட்ட ஒப்பந்தம். 2002ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ஒஸ்லோ டிக்ளரேஷன் என்றார்கள். சில பேர் ஒஸ்லோ உடன்படிக்கை என்று சொல்ல, உடன்படிக்கை அல்ல. அவ்வாறு இணங்கியவர்கள் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் திருப்பியும் ஆயுத போராட்டம் இல்லை என்றவுடனே உங்களுக்கு எதுவும் தரையில்லாது என்று சொல்லுகின்றது போன்ற ஒரு நிலைமையை நோக்கி நாங்கள் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அவை இவர்களை பொறுத்தளவிலே மீண்டும் மீண்டும் தமிழ் மக்களை ஒரு மிகவும் கிள்ளுக்கீரைகளாக நினைப்பதை போல எதையும் இவர்களுக்கு தர தேவையில்லை, நீங்கள் இருங்கள் என்ற ஒரு பாணியிலே தான் அவர்களுடைய நிலைமைகள் சென்று கொண்டிருக்கின்றன. ஆகவே எங்களுடைய மக்களுக்கு நடைபெற்ற அநியாயங்களை, அடக்குமுறைகளை நான் கேட்டேன். சரி, 2003ஆம் ஆண்டிலே நீங்கள் 1983 நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலும் கேட்டதுதான். இன்னொன்றை கேட்டார், நீங்கள் எவ்வாறு போர்க்குற்றம் என்று சொல்வீர்கள்? நான் சொன்னேன், போர்க்குற்றம் மாத்திரமல்ல, இனப்படுகொலை நடத்தப்பட்டது, வர்க்க சாங்கார என்ற சிங்கள மொழியிலே சொன்னேன். ஆகவே போர்க்குற்றம் நாங்கள் அதை சொல்லுகின்றோம், அதை இங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு குழு சொல்கிறது 40,000 பேர் தமிழ் மக்கள், அப்பாவி தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கார். இன்னொரு குழு கூறியது சுமார் 70,000 தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டும் கணக்கில் வராமலும் போயிருக்கார், அன்அக்கவுண்டபிள் என்று சொல்லியிருக்கார். அப்படி காணாம போனவர்கள் கணக்கில்லே இல்லை. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னார் மறை மாவட்டத்தினுடைய முன்னாள் பிஷப் ஜோசப் ஆண்டகை அவர்கள் சொல்லியிருக்க 1,46,000 பேர் கொல்லப்பட்டு கணக்கிலும் வரவில்லை, அன்அக்கவுண்டபிள் என்ற நிலைமை இருக்கிறது. அவை சர்வதேசம் கிட்டத்தட்ட பாதியை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அவை நீங்க சொல்ல இயலாது, அப்போ புலிகள் தான் ஆக்களை கொன்றார்கள் என்ற ஒரு நிலைமையை அவர் சொல்ல பார்க்கிறார். இன்னொரு பிரச்சனை, புலிகளும் போர்க்குற்றங்களை செய்தார். நான் சொன்னேன், ஆனைக்கும் பூனை சமன் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவருக்கு நான் சொன்னேன், ஆனையும் சுண்டலியும் மீயும் ஒன்று சொன்னேன், பூசையாண்டதான் பூனை, ஆனைக்கும் சுண்டலியும் செய்த குற்றம். நான் சொன்னேன், அந்த அறிக்கைகளிலே விடுதலை புலிகள் தரப்பிலும் குற்றம் இழைக்கப்பட்டிருக்கு. நீங்க ரெண்டையும் சமன் என்று காட்டப்படுகிறாய். அது விசாரணை நடக்கப்படுறது, நிரூபிக்கப்படும். இல்லை நாங்கள் விசாரிக்க. அப்படி என்றால் ஏன் நீங்கள் இணையரசனை வழங்கினீர்கள்?
இங்கே வெளிநாட்டு நீதிபதிகள் வருவார்கள் என்று ஒப்புக்கொண்டீர்கள். இப்பொழுதும் சொல்கிறீர்கள் விசாரணை நடத்தப்படுவோம். பிழை நடந்து ஒத்துக்கொள்கிறேன். நீங்கள் பிழை நடக்காத ஏன் விசாரணை? பிழை நடக்கவில்லை என்றால் விசாரணை தேவையில்லை. அவை எங்கட மக்களுக்கு நடைபெற்ற அநியாயங்களுக்காக நாங்கள் நீதி கோருவோம் என்பதை என்னுடைய சுமார் 40 நிமிட செவியிலே அழுத்தம் திருத்தமாக ஆக்ரோஷமாக அவர் எவ்வளவு ஆக்ரோஷமாக கேட்டாரோ அதே பாணியிலே நான் பதிலளித்தேன். எங்களுடைய மக்களுடைய பேச முடியாத பேச மடந்தையாக இருக்கக்கூடிய மக்கள் சார்பிலே நான் பேசினேன். எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளைத்தான், அந்த உணர்வுகள் அந்த நேரத்திலே என்னுள் பூந்த காரணத்தால் தான் என்னால் அவருக்கு முகத்தில் அடித்தா போல் என்னால் பதில் கூறக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு பல சரளமாக கேள்வி கணைகள் தொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. நான் அதற்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டே இருந்தேன். ஆகவே அவர்கள் புலிகள் அங்கே படுகொலை செய்தார்கள், இங்கே படுகொலை. அதே போல உங்களுடைய வரலாறை சொல்லுங்கள். நீங்கள் பிரபாகரனுக்கு உறவினரா? என்ன முறையுடைய உறவினர்? நான் உறவினர் தான். என்ன முறையில் உறவினர்? நான் என்னுடைய மாமா ஒருவர் திருமணம் செய்த முறையில்லை. நான் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்ல முடியாது. இன்னொரு மாமி திருமணம் செய்த முறையிலும் அங்கே எனக்கு மைத்துணர்வர். அதெல்லாம் நான் அவருடைய தாய் மாமன் வேலுப்பிள்ளை என்பவரை என்னுடைய மாமியார் திருமணம் செய்தார். 2 பேருமே விமான குண்டு வீச்சில் ஒரே நாளில் கொல்லப்பட்டார்கள். இந்த 4 பேரும் ஒன்றாக இருந்தார்கள். தலைவர் பிரபாகரனுடைய தாயார், தலைவர் பிரபாகரனுடைய தந்தையார் மைத்துனர், அதாவது வேலுப்பிள்ளையாக்கு மைத்துனர், வேலுப்பிள்ளை அம்மாவுக்கு பார்வதி அம்மா இருந்த தம்பி, வேலுப்பிள்ளை மனைவி. அந்த மகன் சொல்லியிருக்காரு, ஒன்றா இருந்தா பிரச்சனை பிரித்து கொண்டே இருந்த நேரத்தில் கொண்டு வந்து விழுந்து அந்த 2 பேரும் இறந்தார்கள். அந்த பிள்ளை அவர்களுடைய ஒரு பிள்ளை இன்றைக்கு அவர்களுக்கு நெருக்கமான உறவினர் இல்லை, தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, பெண் குழந்தை இருக்கிறது. இவ்வாறு எத்தனையோ பிரச்சனை இருக்கிறது. அதை விட்டு இப்பொழுது அவர்களுடைய உறவினர்கள் உங்களுடன் தொடர்பில் இருக்கிறார்களா என்று கேட்டார். இன்னொரு கேள்வியை நாம் அவருடைய அக்கா ஒருவர் கனடாவில் இருக்கிறவர், அங்கே சித்திரா அக்கா என்று அழைப்போம். தலைவர் பிரபாகரன் வீட்டிலே அவருக்கு பேர் சித்திரா அக்கா. திருமதி வினோதினி ராஜேந்திரன் மாதத்துக்கு குறைஞ்சது மாதத்துக்கு ஒரு அளவு என்னோட தொலைபேசியிலே பேசுவார். ஏன் பேச? தன்னுடைய தந்தையாருடைய ஈமக்கிரியை செய்தேன், தாயார் ஒருவரிடம் வைத்து பராமரித்தேன், அதனால் அவர் அந்த நன்றிக்காக அவர் பேசுகிறார். எங்கே அவருடைய உறவினர்கள் இருக்கார். ஒரு சகோதரி ஜெகதீஸ்வரி சென்னையில் இருக்கிறார், திருமதி வினோதினி ராஜேந்திரன் இருக்கிறார் கனடாவிலே, அண்ணன் மூத்த அண்ணன் இருக்கிறார் டென்மார்க்கிலே திரு மனோகரன் போன்ற விடயங்களை சொன்னேன். ஆகவே அவருடைய கேள்வி எல்லாம் பிரபாகரனோடு முடிச்சு போடுவது. இன்னொரு விடயம், பிரபாகரன் இன்றைக்கு அழிக்கப்பட்டு விட்டார். இதை பற்றி நீங்கள் நான் சொன்னேன், என்னை பொறுத்தளவிலே திரு பிரபாகர் அந்த காட்டப்பட்ட உடல் பிரபாகரனுடையது அல்ல என்பதிலே என்னுடைய உறுதியான கருத்து என்பதை அவர் மிரண்டு விட்டார். நீங்கள் தான் மீண்டும் புலிகளுடைய மீளெழுச்சியை கொண்டு வர பார்க்கிறீர்கள் போன்ற பல விடயங்களை சொன்னார். நான் அப்படி அல்ல. நான் கேட்க விரும்புகின்றேன், அந்த 2009ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி 18 முடிவடைந்தவுடன் சென்னையிலே பத்திரிகையாளர் மன்றத்திலே வச்சு நான் கேள்வி அனுப்பியிருந்தேன். ஏன் நீங்கள் DNA பரிசோதனை மூலம் தலைவர் பிரபாகரன் தான் என்பதை நிரூபிக்கவில்லை என்று. அந்த நேரத்திலே தலைவருடைய தாயாரும் தந்தையாரும் பனாகுட இராணுவ முகாமிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். இல்லை, அப்பொழுது அவர்கள் அங்கே முகாமிலே செட்டிக்குளம் முகாமிலே இருந்தார்கள். அந்த அவர் கொல்லப்பட்ட இவர்கள் அறிவித்த நேரத்திலே, சண்டை முடிந்த நேரத்திலே அவர்களை எங்கிருந்தாலும் கொண்டு வந்து அவர்களிடம் DNA பரிசோதனைக்காக இரத்தமோ அல்லது வேறு மாதிரிகள் எடுப்பதிலே வசதி இல்லை என்று கூற முடியாது. ஆகவே நான் அதை அழுத்தம் திருத்தமாக சொன்னேன். ஏன் நீங்க செய்யவில்லை? அதை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு இறந்தவருடைய உடம்பை கொண்டு போய் கருணாவை காட்டினவர்கள் தானே. என்ன தாயமாசரை கொண்டே காட்டினாங்க. கருணா அந்த கதையை விடுங்கோ, அவற்றை கதையை எங்களுக்கு தேவையில்லை. அப்படியால் காட்டினாண்டா நாங்கள் அதே மாதிரி அவருடைய உடம்பை ஏன் ஹெலிகாப்டர் மூலம் கிளிநொச்சிக்கு எடுத்து சென்று அல்லது அனுராதபுரத்துக்கு எடுத்து சென்று ஒரு நீதவானை கொண்டு வந்து மரண விசாரணையை நடத்தி, சுருக்க விசாரணை நடத்தி, ஒரு சட்ட வைத்திய அதிகாரி மூலம் பிரேத பரிசோதனை செய்து அறிக்கையை பெற்று டெத் சர்டிபிகேட் நீங்கள் இஷ்யூ பண்ணியிருக்க வேண்டும். மரண சான்றிதழ் இன்று வரை மரண சான்றிதழ் இல்லை. நான் சொன்ன சாதாரண ஆளே இல்லை, யோகத்தினுடைய தலைவர். இதுக்கு மேலாலே பக்கத்து நாட்டிலே ராஜீவ்காந்தியினுடைய கொலையிலே சம்பந்தப்பட்ட ஒரு வேண்டப்படுகின்ற ஒரு எதிரி. ஆகவே அவருக்கு நீங்க ரிப்போர்ட் கொடுக்க வேண்டுமா இல்லையா? ஆகவே இதிலே இன்னொரு விடயம் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. அவருடைய உடம்பை தாட்டவும் என்று சொன்னீர்கள், புதைத்தோம். சரி, இன்னொருக்கா நீங்க உங்களோட உயர்த்த மட்டுமே சொல்லுகிறது, இராணுவ மட்டுமே சொல்லுகிறது.
நாங்கள் எரிச்சு போட்டு கடலில் வீசி எறிந்தோம். ஒரு ஒரு அவமரியாதை, ஒருவருடைய இறந்து போனவருக்கு செய்கின்ற விடயமா இது? புலிகள் எத்தனையோ பேர் இறந்த போராளிகளை எவ்வளவு தூரம் அவர்கள் முறையாக அவர்கள் பொருட்களை எல்லாம் எடுத்து வந்து வைத்து சுத்தி செய்துதான் அடக்கங்கள் செய்யப்பட்டது. 1300 பேருக்கு மேலே முல்லைத்தீவில் கொல்லப்பட்ட பொழுது கூட அரசாங்கம் ஏற்க மறுத்தது. அரசாங்க அதிகாரியோட கொடுக்க பார்த்தார். இவ்வாறு ஒருவர் உங்களுக்கு தெரியும், பின்லேடனை கூட என்ன செய்தார்கள், கொண்டு போய் நாங்கள் சமுத்திரத்திலே மதக்கிரியைகள் நடத்தப்பட்டு அவருடைய இது அடக்கம் செய்யப்பட்டது. சில 4 மௌலவியை கொண்டு போயிருப்பினார். அது வேற கதை, கொண்டு போச்சுனமா இல்லையோட 2வது பிரச்சனை. பயங்கரவாதி என்று சொன்ன பொழுதுதான் நான் கேட்டேன், நெல்சன் மண்டேலா ஆயுத போராட்டத்தை ஆரம்பித்தவர், தென் ஆப்பிரிக்காவிலே நடந்த விடுதலை போராட்டத்துக்கு அவர் கடைசி மட்டும், அவருக்குலாம் சொல்லல, விவரமா சொல்லல, கடைசி மட்டும் அமெரிக்காவில் ஜனாதிபதியா வந்த பிறகு பயங்கரவாத பட்டியலிருந்து நெல்சன் மண்டேலா என்ற பேர் நீக்கப்பட இல்லை. அமெரிக்காவை போராடி கிடைக்க நீக்கிறார். அதே போலதான் ஜசீர் அரபாத். விடுதலை இன்னொரு விடயத்தை அவர் கேட்டார், குடும்பத்திலே யார் மீதியாக இருக்கிறார்? நான் வேறு 2 விடயங்களை சொல்லியிருந்தேன். தாயாரை நான் அழைத்து சென்றிருந்தேன் சிங்கப்பூருக்கு, அதன் பின்னால் வரங்க மலேசியா போனார், இந்தியா போனார், திரும்பி வந்தார். மதிவதனுடைய தாயாரை அழைத்து கொண்டு போய் நான் மாலதீவிலே ஒப்படைத்திருக்கிறேன் உறவினரிடம். அதிலே நான் சொன்னது விடயம் என்னவென்றால், அதே போல யார் மீதியாக இருக்கிறார்கள்? 2 மக்கள், ஒரு மூத்தவர் போராட்ட களத்திலே நின்று சார்ல்ஸ் சந்திரனை வீரமரணம் அடைந்ததாக தான் செய்திகள் சொல்கின்றன. சின்ன பாலகன் பாலச்சந்திரனுக்கு நீங்க பிசுக்கோத்து கொடுத்து போட்டு நீங்க நெஞ்சில சுட்டதாகத்தான் வரலாறு சொல்லுது. ஆனால் மகள் இறந்ததுக்கான எந்த விதமான தடயங்களும் நிரூபணமானக்கூடிய விதத்திலே இல்லை. திருமதி மதிவதனி இறந்ததுக்கான இது இல்லை என்பதையும் நாங்கள் அறிவோம். இல்லை, நீங்க அப்போ உருவாக்கத்தை செய்ய முற்படுகிறீர்களா? அதுவல்ல பிரச்சனை. எங்களை பொறுத்தவரை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும், பொட்டம்மானுடைய உடல் கிடைக்கவில்லை. அவர் கோத்தபாய ராஜபக்ச சொல்றார், போட்டபாய இந்த போர் முடிந்த உடனே சொன்னார், ஆங்கில பத்திரிகையிலே வந்திருந்தது, அவர் உடல் எங்களுக்கு கிடைக்கவில்லை, 100% நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம், அவர் இறந்து விட்டார். நான் கேட்டேன், இன்னொரு கேள்வியை கேட்டேன், பிரபாகரனுடைய உடலை நீங்க எடுத்து வந்து எவ்வளவு தூரம் காட்சிப்படுத்தி எவ்வளவு கூத்த ஆடி இருப்பீர்கள், ஏனப்பா அது கொண்டு இல்லை, அது சோடிச்சேன்றபடியா உங்களால் கொண்டு முடியாம போச்சு. ஆகவே இவர்கள் நினைத்தது போல 22க்கு மேற்பட்ட நாடுகளுடைய உதவியோடு வென்றுவிட்டு இன்றைக்கு எக்காலமிட்டு நிற்கிறார்கள். தமிழ் மக்கள் அடிபணிய வேண்டும் என்று நினைத்தால் நாங்கள் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம். அதுக்காக மீண்டும் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு போகிறோம் என்று நான் சொல்ல வரவில்லை. ஜனநாயக வழியிலே இவர்களுடைய தியாகங்கள், 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுடைய தியாகங்கள், உயிர் தியாகங்கள், 50,000த்துக்கு மேற்பட்ட மாவீரர்கள் வீரமரவர்களுடைய தியாகம் இன்றைக்கு சர்வதேச அரங்கிலே சென்றிருக்கிறோம். இனப்படுகொலை போன்றவற்றை நிரூபிக்க முடியாது என்று திரு சுமந்திரன் போன்றவர்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொன்னதை நிரூபித்து காட்டியிருக்கிறோம். அதே போல 2 ஆண்டுகளுக்கு முன்னர் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் 2018 மாகாண சபை முடிகிற நேரத்திலே போர்க்குற்றத்திலே ஈடுபட்டவர்களுக்கு பயண தடைகளை விதிக்க வேண்டும் என்று வடக்கு மாகாண சபை ஏகமனதான தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தது. அப்பொழுது திரு சுமந்திரன் என்ன கேட்டார், அண்ணன் எப்படியெல்லாம் நிறைவேற்றி நடக்குமோண்டு. இப்பொழுது கடந்த வருடம் அமெரிக்கா இன்றைய இராணுவ தளபதி சவேந்திர சில்வாவுக்கு பயண தடையை விதித்திருக்கிறது. ஆகவே நாங்கள் கேட்டது நடக்கையில் இல்லை. நான் இன்னொரு காரணத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது அவருக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் போய் கொண்டிருக்கு, சர்வதேச குற்றத்துக்காக வாதாடினார். அன்றைய தினம் நான் திருவண்ணாமலையிலே தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு அதிகாலை 1:30 மணிக்கு தான் திரும்பி இருந்து கொஞ்ச நேரம் தொலைக்காட்சியை பார்த்தேன். அப்படி அவருடைய விளம்பரம் போய் கொண்டிருக்கிறது. அதிலே அவர் இன்னத்துக்கு வாதாடினார், சர்வதேச குற்றம். நான் கேட்டேன், சர்வதேச குற்றம் என்றால் என்ன உங்களுக்கு தெரியுமா? இன்டர்நேஷனல் கிரைம்ஸ், அதிலே ஜெனோசைட்டும் இருக்கிறது. அப்போ ஜெனோசைட் வேண்டாம் என்று சொன்னவர், நாங்கள் ஜெனோசைட்டை நிறைவேற்ற போனவங்களை பிடித்து நின்றீர்கள், 2 வருடம் கால நடிப்பு கொடுத்த நீங்கள் இதற்கு பின்னர் சர்வதேச குற்றத்துக்காக வாதாடினார், போராடினார் என்றார். இன்னொரு கேள்வியை சுமந்திரனை பார்த்து கேட்க விரும்புகிறோம். வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பிரிக்கப்பட்டு, கிழக்கு மாகாணம் பிரிக்கப்பட்டதுக்கு எதிராக நாங்கள் டெலோ இயக்க, தமிழ விடுதலை இயக்கம் டெலோவில் நான் இருந்த நேரத்திலே நாங்கள் ஒரு வழக்கை தாக்கல் செய்தோம். அதில் அந்த வழக்கு ஒரு வழக்காளியாக ஒரு அடிப்படை மனித உரிமை மீறல் செய்யப்பட்டதாக திரு பிரசன்னா இந்திரகுமார் என்பவரால் தான் தாக்கல் செய்யப்பட்டது. டெலோனுடைய உபதலைவர், வைஸ் பிரசிடென்ட். அவர் இப்பொழுதும் கடந்த மாகாண சபையிலே
பிரதி அவைத்தலைவராக இருந்தவர், இப்பொழுதும் செல்லோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் கேட்க விரும்புகிறோம், அந்த வழக்கை உயர் நீதிமன்றத்திலே சுப்ரீம் கோர்ட்டிலே சரத் சில்வாவுக்கு பயந்து திடீரென்று சுமந்திரன் சொன்னார், திரு சுமந்திரன் அவர்கள், நான் இந்த வழக்கை வாபஸ் பெறுகின்றேன். வழக்கை வாபஸ் பெறுகின்றேன் என்று கேட்பதற்கு வழக்காளியிடம் கேட்டாரா? இல்லை. அவருக்கு விருப்பம் இல்லை, அவர்கிட்ட சொல்லலாம், கனம் நீதிபதி அவர்களே, லோட் நீதி அரசர்களே, நான் இந்த வழக்கில் தனிப்பட்ட காரணங்களுக்காக ஒதுங்கிக் கொள்கிறேன். நாங்கள் இன்னொரு ஆளை தமிழனையோ சிங்களவனையோ முஸ்லீமோ வச்சு வாதாடுவோம். அது எங்கட பிரிச்சு எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் ஒருவருக்கு ப்ராக்சி கொடுக்கிறோம் என்றால் லோயருக்கு, அவருக்கு அந்த தத்துவம் வழங்கப்படுகிறது. அவர் தான் பேசுகிறார். அவர் நான் இதை வாபஸ் போடுறது அப்புறம் நான் திருப்பி ஓடி போய் கேட்கலாம். தத்துவத்தை கொடுத்தா தத்துவத்தை பிள்ளையா பிரயோகித்து விட்டார் என்றால், சரியா பிரயோகிச்சா பிள்ளையா பிரயோகிச்சா நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அவை இவ்வாறு செய்தவர் இன்று வரை நான் அந்த குற்றச்சாட்டு சொல்கிறேன். திரு சுமந்திரன் திருவாய் மலரவில்லை. நான் இன்னொரு விடயத்தையும் சொன்னேன் அந்த பேட்டியிலே. கனடா அந்த அது சொல்ல விட அவர் விடவில்லை. நான் எங்களுடைய நேரடி சொன்னேன், கனடாவும் அமெரிக்காவும் சேர்ந்து 72 மணித்தியாலத்திலே ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வருவோம். தமிழீழ விடுதலை புலிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு சொல்ல வேண்டும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு கனடாவுக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் 72 மணித்தியாலத்திலே பிப்ரவரி மாதம் முதல் கிழமை அங்கே புலம்பெயர் தமிழர்களை ஒன்று கூட்டி கூட வழக்கறிஞர்களைத்தான் கூடியிருந்தார்கள். திரு கரிகாலன் நவரட்னம் என்பவர் 20 வயதிலே தந்தை செல்வாவுடன் 6 மாதம் பனாகுடை இராணுவ முகாமிலே சத்தியாகிரகத்தை தொடர்ந்து சிறை வைக்கப்பட்டிருந்தவர். சம்பந்தன் ஐயா 6வது நாள் மன்னிப்படி கொடுத்து விட்டு வெளியில் போனவர். ஆகவே அவருக்கும் 80 வயது, சம்பந்தன் ஐயாவுக்கு 87 வயது. திரு கரிகாலன் என்னை தொடர்பு கொண்டார் தொலைபேசியில். அப்பொழுது நான் லண்டனிலே போராட்டத்திலே நின்று கொண்டிருக்கின்றேன். எனக்கு தொலைபேசி அழைப்பு கிடைத்த பொழுது நான் சொன்னேன், இப்படி ஒரு விடயம் இருக்கிறது சிவாஜி, உடனடியாக மன்னிக்கு தொடர்பு கொண்டு பதிலை பெற்று தாருங்க. நான் சொன்னேன் 2 அல்லது 3 நாட்களுக்குள்ளே நான் உங்களுக்கு பதிலை பெற்று தருகிறேன். அவசரமாக நான் செய்தி அனுப்பினேன். அவர் என்னுடன் தொடர்பு கொண்டார். சொன்னார், சிவாஜி, இதை நான் தலைவருடன் நேரடியாக பேசிவிட்டு தான் சொல்ல வேண்டும். நேரடியாக பேசிவிட்டு சொன்னார், சொல்லுங்கள் சம்பந்தனையாவுக்கு, நாங்கள் தயார், அவரை சொல்லுங்கள். என்றால் இன்றைக்கு பலர் சொல்லுகிற போல புலிகள் பிடிவாதமாக நின்று மக்களை கொண்டாட அர்த்தம் இல்லை. 2007ஆம் ஆண்டு தமிழ்ச்செல்வன் கொல்லப்பட்டதுக்கு 2 நாட்களிலே அவருடைய வித்துடல் விதைக்கப்பட்ட அடுத்த நாளே திரு நடேசன் அவர்கள் என்னிடம் சொன்னார், தலைவர் சிவாஜிலிங்கம் தலைவர் உங்களுக்கு சொல்லியிருக்கார், நீங்கள் இந்தியாவில் போய் சொல்லுங்க, இந்தியாவில் தலைவர்களோட இந்திய அரசுக்கு சொல்லுங்கள், நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு தயாராக இருக்கின்றோம். இது 2007 அவர்கள் ஒன்றும் மக்களை சாவிட்டு நாங்கள் செய்ய கொண்டிருந்தேன். இது 2009ஆம் ஆண்டிலே என்ன நடந்த பிறகு நான் திரு நடேசன் அண்ணனுக்கு சொன்னேன், அண்ணன் நீங்கள் சம்பந்தரியாக நேரம் சொல்லுங்க, நான் இங்கே சொன்னேன் கணக்கெடுக்க மாட்டேன், சென்னையில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை கொடுத்தேன் என்று அவர் ஐயா ஹேண்ட்ஃபோன் பாவிக்கிறேன் வீட்டு நம்பரை கொடுத்து பிறகு சொன்னார், நான் சம்பந்தன் அண்ணனோட கதைச்சிட்டேன், ஐயாவோட கதைச்சிட்டேன், சிவாஜி நீங்கள் தொடருங்கள். அப்புறம் திரு கரையாளனுக்கு சொன்னேன், தொடருங்கள். ஐயா சொன்ன பதில் என்ன, அதிலே அரசாங்கம் ஒருவரை விசேட பிரதிநிதியாக நியமித்திருந்தார்கள், எதிர்கட்சியை சேர்ந்தவர், கனடா அரசிலே அவர் ஒரு முன்னாள் பிரதமராக இருந்தவர் ஒரு மாநிலத்துக்கு, போப்ரே. நான் தான் கேட்டேன், போப்ரே என்றுக்கும் உயிரோடு இருக்கிறார், உங்களால் மறக்க முடியுமா? திரு கரையாளன் யாழ்ப்பாணத்தில் பேருந்து கொண்டிருக்கிறார், மறக்க முடியுமா? ஆகவே போப்ரே கேட்ட பொழுது நீங்கள் இலங்கைக்கு வாருங்கள். அவர் சொல்லியிருக்கார், நான் என்ன டூரிஸ்டா, இலங்கை வர இலங்கை முட்டாளா? அவர்கள் திருப்பி அனுப்புவார்கள், விமானத்தை வச்சே திருப்பி அனுப்புவார். இல்லை இந்தியாவுக்கு வர சொல்லுங்கள். இந்தியாவுக்கு என்ன இவ்வாறான கூட்டம் நடைபெற்றதே உடனடியாக இந்திய உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கு. நாங்கள் ஒரு நாட்டின் உளவுத்துறையை சும்மா மட்டமாக கணக்கெடுக்கக்கூடாது, நாங்கள் தான் எல்லாம் தெரியும் என்று. அங்கேயும் வர முடியாது. அவர்களாக திரு பொப்ரே தலைமையிலே சொல்லப்பட்டது, சம்பந்தனையாவுக்கு 5 வருடங்கள் மல்டிபிள் என்ட்ரி லண்டனுக்கு இருக்கிறது, லண்டனுக்கு வர சொல்லுங்கள். லண்டனிலே வைத்து நாங்கள் கனடாவுக்குள்ளே நுழைகிற மினிஸ்டர்ஸ் பெர்மிட்டட் விசா என்றால் தான் அதில் ஒரு ஆஃபீஸருக்கு பவர் இருக்கு, திருப்பி அனுப்பலாம். மினிஸ்டர்ஸ் பெர்மிட்டட் அதில் இருக்க சும்மா சீலை குத்திட்டு விட வேண்டியாது, அவருக்கு ஒருவித அதிகாரம் இராது. சம்பந்தனையா கனடாவுக்குள்ளே நுழைந்ததன் பின்னர் அவர் புலிகள் போர் நிறுத்தத்தை எனக்கு சம்பந்தத்தை சொல்லியிருக்கார் என்று சொன்னவுடன் 72 மணி நேரங்களிலே தாங்கள் போர் நிறுத்தத்தை அமுல்படுத்துவோம், பொதுமக்களை போராளிகளை போராட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் அவர்கள் 2 நாடுகளுடைய பாதுகாப்பிலே கொண்டு வரப்படுவார்கள், ஆயுதங்கள் இலங்கை அரசிடம் கையளிக்கப்பட மாட்டாது, அது ஒரு களஞ்சியப்படுத்தப்படும், கொட்டையினர்களுக்கு அடுக்கப்படும். நேபாளத்தில் அப்படி நடந்திருக்கிறது.
அதுபோல செய்வோம். உங்களுக்கு தெரியும், கொண்டேனர் கொண்டு திறக்கிறதுக்கு அமெரிக்க கடற்படையால முடியாதா? அப்ப அது சொல்லப்பட்ட பொழுது அதை செய்திருந்தால் இன்றைக்கு என்ன நடந்திருக்கும் என்ற கேள்வியை நான் கேட்டேன். இதை விட இன்னொரு இந்த பேட்டியிலே இன்னொரு மிக முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தேன். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கொண்டு வந்ததுக்கு புலிகள் பணம் வாங்கித்தான் செய்தார்கள். நான் கேட்டேன், அப்படின்னா எமில் காந்தனை துபாயில் இருக்கா பிடிச்சு கொண்டு வர வேண்டியானே, ஏன் நீங்கள் பிடிச்சு கொண்டு இல்லை? 2 ஆட்சியும் பிடிக்க இல்லை, பிடிச்சு வந்து வச்சு அவரை கண்டு அவர்கிட்ட விசாரித்து உண்மை எடுக்கலாம். இன்னொரு விடயம், அப்பொழுதுதான் அவர் கணக்கு பேசினா நீங்கள் பயந்து சொல்கிறீர்கள், போய் சொல்கிறேன். நான் சொன்னேன், எங்களுக்கு ஜனாதிபதி தேர்தல் 2005 சம்பந்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அழைப்பு எடுக்கப்பட்டது. 22 எம்பிக்களில் 20 பேர் போயிருந்தோம். நான் சொன்னேன் 2 பேர் 6 பேர் இல்லை, அவ்வளோ ஞாபகம் வச்சிருக்க அளவுக்கு இல்லை. என்ன காரணம் மட்டுமே எனக்கு தெரியாது. கதை பேசுகின்ற பொழுதோ திரு தமிழ்ச்செல்வன் சொன்னார், எங்களுடைய மத்திய குழு, தமிழக விடுதலை புலிகளுடைய மத்திய குழு தீர்மானித்திருக்கிறது, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் முன்னாள் அமைச்சர் காம் திசாநாயக்காவுடைய மகன் நவீன் திசாநாயக்கா, அவர்தான் சபாநாயகர் கரசேஸ்வரி அந்த மாலை கட்டினவர், போர் நடக்கைக்கு அங்கே போயிட்டு வந்தவர். எங்க இப்போ 2005 இப்படி கழிச்சவர், பிறகு மஹிந்த ராஜபக்சோட சேர்ந்து போரை நடத்தி அழிவை செய்த பிறகு இப்போ திருப்பி யூஎன்பிக்குள்ள போயிருக்கிறார். அவரும் மிலிந்த மொரகடை என்ற ஒரு அமைச்சராக இருந்த 2 பேரும் பேசியிருக்கிறார்கள். கருணாவை பிரித்ததன் மூலம் புலிகளை பலகீனப்படுத்தியவர்கள் நாங்கள் தான். ஆகவே எங்களுடைய மத்திய குழு தீர்மானித்திருக்கிறது, இந்த தேர்தலை வடக்கு கிழக்கிலே தமிழர் தாயத்திலே மக்கள் பகிஷ்கரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் குறுக்கிட்டு கேட்டேன், நீங்கள் அவ்வாறு தீர்மானித்திருந்தால் எங்களை கூப்பிட்டுருக்க தேவையில்லை, எங்களை கூப்பிட்டு பேசி எங்களோட கருத்தை வைத்து நீங்கள் தீர்மானம் எடுத்திருக்க வேண்டும். அல்லாவிட்டால் இப்பொழுது நாங்கள் சொல்றதையும் வைத்து மீண்டும் ஒரு தடவை கூடி நீங்கள் என்ன தீர்மானத்தை விடுங்கள், அதை உறுதிப்படுத்த முடியும் அல்லது வேறு விதமாக மாற்றி அமைக்க முடியும். இல்லை நாங்கள் அதை செய்கின்றோம் என்று திரு தமிழ்ச்செல்வன் பதிலளித்தார். விவாதம் எல்லாம் முடிந்து கொண்டிருந்த பொழுதுதான் ஒரு கட்டத்தில் நான் சிங்களத்திலே சொல்லியிருந்தேன், ஏன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் கொடுக்கக்கூடாது, இந்த சமாதான உடன்படிக்கையை செய்தவர் ஏன் கொடுத்து பார்க்கக்கூடாது என்று கேட்ட பொழுதுதான் சொன்னார். சிவாஜிலிங்கம் அண்ணன் நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். சரி, நாங்கள் சந்தர்ப்பத்தை கொடுக்குறோம், காசு வேண்டியிருந்தால் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தா இவர் மட்டும்தான் என்ன நடந்திருக்கு நிலைமை. அவர் சொன்னார்கள், திரு தமிழ்ச்செல்வன் சொன்னார், அமர் தமிழ்ச்செல்வன் சொன்னார் என்றால், தன்னாட்சி அதிகார சபை, அது இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை, இன்டரிம் செல்ஃப் கவர்னிங் அத்தாரிட்டி என்று சொல்வார்கள், ISGA என்று, அதை 2003ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி திரு எரிக் சோல்ஹெய்ம் அவர்களிடம் தமிழக விடுதலை புலிகள் சார்பிலே திரு தமிழ்ச்செல்வனால் கையளிக்கப்பட்டது. அந்த ISGA பற்றி பேசுவதற்கு தயார் என்று ஒரு கடிதம் மூலம், ரகசிய கடிதம் மூலம் நோர்வே ஊடாக எங்களுக்கு தர வேண்டும். அது அப்படியே தாங்கொண்டும் கேட்கல புலிகள், அது கேட்டிருந்தா அவருக்கு மாட்டேன்னு சொல்றது நியாயம். அதை பற்றி பேசுவதற்கு ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், அந்த நேரத்திலே தான் அதுக்கு எதிராக சந்திரியா இருந்த காலத்திலே நீதிமன்றம் தடை விதித்து அதை பற்றி பேசாமல் விட்டு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டது. அப்போ 2005ஆம் ஆண்டிலே 2004 அந்த பாராளுமன்றத்தை கலைத்து மீண்டும் ஆட்சியை பிடித்ததெல்லாம் இந்த ISGA இல்லாமல் பண்ணுவதற்கு. அந்த செய்தியை அப்போ அவரது கேட்டார் திரு தமிழ்ச்செல்வன், யார் இதை ரணில் விக்ரமசிங்காவுக்கு சொல்லுவீர்கள் இந்த செய்தியை? ஏறக்குறைய மௌனம் நிலவியது. நான் ஒரு தடவை இல்லாட்டி நான் அந்த பொறுப்பை எடுக்கிறேன். நான் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு நேரடியாக பாராளுமன்ற கட்டிடத்தில் இருக்கக்கூடிய 3வது மாடியில் இருக்கக்கூடிய திரு ரணில் விக்ரமசிங்கா, அப்பொழுது அவர் எதிர்கட்சி தலைவர், என்ன மஹிந்த ராஜபக்ச பிரதமராக வந்து விட்டார், எதிர்கட்சி தலைவருக்கான அலுவலகம், சிறப்பு அலுவலகம், அங்கே போன பொழுது அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்காக சென்று விட்டார். அது பிள்ளை என்று இல்லை, அங்கே மத்தியானம் 12 தொடங்கணும், நள்ளிரவு 12 மீட்டிங்கள் நடக்கும். சிங்கள இடங்களில் எங்கடையாக்கள் மாதிரி 5 மணி 6 மணி அல்ல, அங்கே 12 மணிக்கு காலை 10 மணிக்கு மீட்டிங்கை தொடங்கிடும், இரவு நடக்கும், இரவு 12க்கு பிறகு மீட்டிங் நடத்தலாம். அப்போ அந்த கட்டத்தில் நான் அவருடைய பிரத்திய செயலாளருக்கு இந்த செய்தியை சொன்னேன், இதை அவருக்கு சேர்ப்பீங்கள், தேவை என்றால் அங்கிருந்து என்னிடம் மேலதிக விளக்கத்தை கேட்குமாறு சொன்னேன். என்னால் உங்களுக்கு தெரியும், வன்னியிலிருந்து ஒரு செய்தி என்றால் அந்த நேரம் என்ன சாமான் மரக்கறி விலை குறைஞ்சி போச்சு, மீன் விலை கூடுதுன்ற கதை இல்லை. வன்னியிலிருந்து ஒரு செய்தி என்றால் தெரியும், புலிகளிடமிருந்து ஒரு செய்தி. அதை சொல்லி அதே போல சிரேஷ்ட தலைவர்களிடம் சொல்லியும் இவர்கள் இதை ஒன்றும் செய்யவில்லை. நான் ஒரு வாரத்துக்கு பின்னர் நான் சொல்லியிருந்தேன், மகேஸ்வரனிடம் தான் காசு வேண்டி இருந்தேன், 2 லட்சம் ரூபாய் கடன் வேண்டி, வட்டிக்கு வேண்டி. நான் அங்கே
புலிகள் என்று சொல்லிவிட்டு தான் போலிங் ஏஜென்ட்ஸை போட்டோம். அப்போ நான் சொன்னேன் கலாநிதி விக்ரமாகர்னாண்டாக்கு நாங்கள் 1000 பேரை போடுறோம்னா உங்களுக்கு ஒரு ஓட்டு நாங்கள் போட மாட்டோம். பகிஷ்கரிக்கிறதெல்லாம் நிற்பார்கள் அவர்கள். வாக்களிப்பு நிலையத்தில் இருக்கிறவரும் தண்டை ஓட்டை போட மாட்டேன் சொல்லி ஆமாண்டு சொன்ன பொழுது அன்று தேர்தல் அன்று கூட ஜனாதிபதி தேர்தல் என்று திரு விக்ரமசிங்க என்னோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். ஸோ அது என்ன நடக்கிறது? நானே ஓட்டை போட முடியலே பல்லடத்திலே நான் வாக்களிக்கவில்லை, மக்களும் வாக்களிக்கவில்லை. எனக்கு பயமாக இருக்கிறது இபிடிபி போன்றவர்கள் கள்ள ஓட்டை போடுவார். நான் தீவு பகுதியிலே அவர்கள் விரட்டி விட்டிருக்கார்கள். ஒரு 5000-10,000 கள்ள ஓட்டு விழுந்தது இல்லை. மற்ற இடங்கள் எல்லாம் கண்ட்ரோல் சரியாக இருக்கு. குட் லக் என்று சொல்லி ஆகவே இந்த இடத்திலே அவர் கேட்க விரும்புகிறார். இதெல்லாம் நீங்க சொல்றீங்க, இதெல்லாம் நம்பணும். இன்றைக்கு அதற்கு பிறகு தேர்தல் முடிந்த பின்னர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்த பொழுது நான் கிட்ட போய் கேட்டேன், யோசிச்சு கொண்டிருந்தேன். சார் உங்களோட பேசலாமே, இருங்கள் சிவாஜி உட்காருங்கள். நான் கேட்டேன், இந்த செய்தி உங்கள்கிட்ட கிடைச்சதா சார்? ஆம், எனக்கு கிடைச்சது. ஏன் நீங்கள் அதை செய்யவில்லை? இல்லை, என்னுடைய கட்சியினுடைய தவிசாளர் மலிக் சமர விக்ரம போன்றவர்கள் வேண்டாம் என்று சொன்னார். இப்பொழுது நான் நினைக்கின்றேன் அன்று அதை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார் என்றால் நான் ஜனாதிபதியாக வந்திருப்பேன். 1,70,70,000 மேலதிக வாக்குகளால் தான் ரணில் விக்ரமசிங்கே தோற்கடிக்கப்பட்டார். 2005ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மகிந்தவர். இந்த விடயங்களை எல்லாம் சொன்னது சார் சிங்களவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. நீதி நியாயமுள்ள கொஞ்சம் சிங்களவர்கள் ஏற்கனவே இந்த விடயங்களை சில சிங்கள ஊடகங்களிலே நான் தெரிவித்திருக்கிறேன். தெரானா என்ற ஒரு தொலைக்காட்சியிலே 2 வருடங்களுக்கு முதல் நடைபெற்றில் முதல் தடவையாக சொன்னேன். அதன் பின்னர் வேறு சில தமிழ் ஊடகங்களிலே நான் கூறியிருக்கிறேன். ஆகவே மக்களுக்கு தெரிய வேண்டும். ஏதோ புலிகள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஏதோ புலிகள் வேண்டும் என்று விடாப்பிடியாக என்று மைண்டாக கொண்டு வந்து அவர் கொள்றதுக்கு புலிகள் வழிகோர்னார் என்றால் நீங்கள் அன்றைக்கு சொல்லியிருந்தால் புதிய கதவு திறந்திருக்கு. நீங்களும் ஒருவரும் நாங்கள் விடாப்பிடியாக இருக்க வேண்டும், அவர்கள் இறங்கி வர வேண்டும், அழிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறது தவறு என்பது என்னை பொறுத்தவரை 40 நிமிடங்களுக்குள்ளே தமிழ் அரசியலிலே எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை, போராட்டத்தையும் போராட்டத்தினுடைய நியாயத்தன்மையை நான் மிக தெளிவாக தெளிவாக சிங்கள மக்களுக்கு, அதிலே சிங்கள மக்களே நான் இன்னொரு விடயத்தையும் சொன்னேன். 83ஆம் ஆண்டு படுகொலை, இனப்படுகொலை நடைபெற்ற பொழுது சுமார் 3000 தமிழ் மக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். அந்த 3000 தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட நேரத்திலே சிங்களவர்கள் பெருமளவிலே கெட்டவர்களாக இருந்திருந்தால் எங்களுடைய உயிரிழப்பு 50,000 1 லட்சமாக போயிருக்கு. ஆகவே லட்சக்கணக்கானவர்களை காப்பாற்றினார்கள். ஒரு 95 அல்ல 98% தான், 2% அல்லது 5% தான் கெட்டவர்கள். அவருடைய பிள்ளைகளே தான் இந்த நாடு போகிறது. நாங்கள் மற்றவர்கள் நல்லவர்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நான் அங்கே ஒரு செய்தி சொல்லியிருக்கிறேன், நல்ல சிங்களவர்களை நாங்கள் மதிக்கிறோம் என்று. ஆகவே நான் அங்கே இனவரிய சிலர் இங்கே 1-2 பேர் சொல்ல வலிக்கிறோம், இனவரிய கூடி திருப்பி பிரச்சனையை கொன்ற போயிடும். அப்படியே இல்லை, எங்களுடைய நியாயத்தன்மை, போராட்டத்தினுடைய நியாயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதன் கீழ் வந்த கருத்து பகிர்வுகள், சகோதர மொழி சார்ந்தவர்களால் இடப்பட்டிருக்கும் கருத்து பகிர்வுகள் அனைத்தும் நீங்கள் இனவாதத்தை தூண்டுவது போல இருக்கிறது என்று உங்களுக்கு எதிராக அல்லவா பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது? அதுதான் அதிலிருந்து நான் சொல்லக்கூடியது, நான் தமிழ் மக்களுடைய உணர்வை சரியாக சொல்லி இருக்கின்றேன் என்பதுதான் அந்த கருத்து பகிர்வுகள். நான் பிள்ளையாட்சி செய்திருந்தால், வழிநடந்திருந்தால் அவர்கள் இனவாதிகள் அப்படித்தான் சொல்வார்கள், தூசண வார்த்தையால் சொல்வார்கள், தோக்கத்தாருங்கள் இவர்கள் கொல்லுகிறோம் என்று. ஸோ அவங்க போய் சுட்டுக் கொள்றோம், கேவலமாக சொல்றார், கொல்லுவோம், துண்டு விடாவிட்டோம். நீ என்னத்தை சொன்னாலும் எங்களுடைய மக்களுடைய கருத்து பதிவை கேட்போம், பார்க்கலாம். சரியாக அவர் சொல்லியிருக்கிறார். நெத்தியில் அடித்தாப்போல் சொல்லி எத்தனையோ வாழ்த்து செய்வார். நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பவில்லை, சொல்ல நேரம் இல்லை. ஆகவே எங்களுடைய மக்கள் மிகவும் உணர்வாக பல ஊடகங்கள் என்னோட தொடர்பில் இருக்கிறார்கள். நேர்காணல், நேரலையில் நான் சிலவற்றை செய்து கொண்டிருக்கேன். நீங்களும் இதை ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக செய்ததற்காக டியூப் தமிழுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தமிழ் மக்கள் சார்பிலே சொல்ல விரும்புகிறேன். என்றால் தமிழ் மக்களுக்கான உரிமை போராட்டத்தினுடைய ஒரு ஊடகமாக தான் நான் இருந்தேன். நான் ஒரு சும்மா ஒரு இதில் பெரிய விஷயம் இல்லை, என்னில் பெரிய பங்கு இல்லை. எங்களுடைய மக்கள் பட்ட துன்பத்தை அந்த ஊடகம் சகோதர மொழியில் எங்களுக்கு நாங்கள் தான் பேசுகிறோம், நாங்கள் தான் வெட்டி விழுத்துற வேண்டிச்சினோம். வெட்டி விழுத்துற என்னத்தை விழுத்திச்சினோம்? நாங்களும் எத்தனையோ புலிகளும் சொல்லி நாங்களும் முயற்சிகள் எடுத்துனாங்க. தலதா மாளிகையில் போய் அந்த அஸ்கிரிய பீடாதிபதியை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பார்த்துட்டு எங்கட உறுப்பினர்கள் எல்லாம் போயிட்டார்கள். சம்பந்தரையா தான் மிஞ்சி இருக்கிறார். நான் வெளியிலே என்னுடைய மெய் பாதுகாவலர்கள் வந்து சொன்னார்கள், அங்கே மக்கள் கூட்டமாக நிற்கிறார்கள், தடி பொல்லுகள் கற்களுடன் நிற்கிறார்கள். மற்ற உறுப்பினர்கள் போய்விட்டார்கள். நான் சம்பந்தரையாக சொன்னேன், ஐயா அப்படி ஒரு பிரச்சனை, நீங்கள் முதல் எடுத்துக்கொண்டு சிக்னலை இந்த பக்கம் போட்டுட்டு அந்த பக்கம் போங்க,
நான் உங்களுக்கு பின்னாலே வருகிறேன். ஐயா நான் வந்து போட்டு ஐயா இந்த வார்த்தை மடக்கி பிடிச்சிட்டாங்கட்டா தலைமையில விட்டுட்டு ஓடிட்டான்ட்டு வாங்க. நாங்கள் செத்தரம் பிறகு தலைவர் தப்போணும் என்று நான் போலீசாருடைய துப்பாக்கிகளை கையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஐயாவை அழைத்து கொண்டு ஐயா கேட்டார். அவர் ஐயாவோட 2 கேட்டார் உங்களுக்கு இடங்கள் தெரியுமாண்டு. நான் என்ன கண்டியில் எதுக்குள்ளாகவே வரேன் என்ன தெரியும். நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க போங்க. தலைவாளி வழியாக ஐயாவை அழைத்து கொண்டது. ஆகவே இப்பொழுது நான் தான் சொல்றேன் நீ தான் சொல்றேன் சொல்றதை சரியா சொல்லுங்க. அதான் என்னுடைய கருத்து. நான் நினைக்கின்றேன் அந்த காலத்திலேயே கூட்டமைப்பின் போக்கு கொஞ்சம் தவறானது என்று கூட்டமைப்பில் நீங்கள் இருக்கும் பொழுதே நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அவ்வாறு அறிந்ததான் அதை விட்டு நீங்கள் வெளியேறினீர்கள். ஏன் உள்ளே இருந்தே நீங்கள் அவர்களை மாற்று கருத்துக்களை தெரிவித்து நீங்கள் அந்த விடுதலை புலிகளால் சேர்த்த அந்த கட்சியை விட்டு நீங்கள் வெளியேறாமல் உள்ளே இருக்கும் தவறானவர்களை வெளியேற்றாமல் நீங்கள் ஏன் வெளியேறி வந்தீர்கள்? இல்ல அதான் நான் சொல்றேன், போராட்டத்துக்கு ஒரு அளவு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெலோ இயக்கம் அதில் உறுதியாக இருந்திருந்தால் டெலோவும் புல்லட்டும் எங்களோட சேர்ந்து நின்றிருப்பார்களாக இருந்தால் நாங்கள் தமிழரசு கட்சியை தனியாக கலட்டி விட்டுட்டு நாங்கள்லாம் கூட்டமைப்பு சொல்லியிருக்கோம். அப்படி என்று சொன்னால் டெலோவும் புல்லட்டும் தமிழரசு கட்சி என்று இல்லை, அதில் டெலோவில் இருந்தவர்கள் கூட அவர்கள் கூட தாங்கள் இனிமே பாராளுமன்ற தேர்தலில் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் இவரோடு அடைஞ்சு நிற்கணும். எல்லா துரோகங்கள் பிள்ளைகளுக்கும் ஆமாம் சாமி போடணும் என்று இப்போ பார்த்தீங்கன்னா திரு வினோதராஜலிங்கன்றவர் பேசிக்கொண்டிருக்கார், முன்னாள் எம்பி. அவர் எங்களோட ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லுவார் தமிழக கட்சி பற்றி கண்ட பாட்டு விமர்சிப்பார். நீங்கள் இப்படித்தான் சொல்லுவீங்க, கடைசியில் போய் தமிழக கட்சியோட உண்டாத்தான் நிற்பியர். அவர்கிட்ட முகப்புத்தகங்கள்லேயும் எழுதினார். நான் கேட்க வரும்போது அந்த முகப்புத்தக பதிவெல்லாம் இப்போ இங்கே யாராவது எடுத்து வச்சிருந்தோம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா வச்சிருப்பான். நாங்களே இன்னும் இன்றும் ஒரு பதிவு செய்யப்படாத ஒரு பெயராகத்தான் இருக்கிறது, கட்சியாகத்தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த நேரம் ஏன் தமிழரசு கட்சியின் சின்னத்திற்காக நீங்கள் தமிழ் தேசிய கூட்டணி அதை நாங்கள் கேட்ட பொழுது அவர்கள் அதை சம்மதிக்கவில்லை. இதுதான் உள்ள பிரச்சனை. உங்களுக்கு தெரியும் 2010 நான் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு வெளியேறியதன் பின்னர் 3 கட்சிகள் இருந்தார்கள். இலங்கை தமிழரசு கட்சி, டெலோ, புலட், டெலோ இபிஆர் 3 பேரும் இணைந்து ஒரு விண்ணப்பத்தை கொடுத்தார்கள். நான் அப்பொழுது சொன்னேன், திரு சுமந்திரன் உங்களுக்கு சுத்துகிறார், சுத்து மாத்து சுமந்திரன் உங்களுக்கு சுத்துகிறார். கொடுத்த பொழுது தேர்தல் ஆணையம் கேட்டிருந்தது ஒவ்வொரு கட்சியும் இந்த மத்திய குழுவும் நாங்கள் இதை ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரிலே பதிவு செய்வதற்கு எங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கின்றோம் என்று தர வேண்டும் கடிதம். அந்த கடிதம் டெலோவினால் கொடுக்கப்பட்டது, புலட்டினால் இபிஆர்லவால் கொடுக்கப்பட்டது. தமிழக கட்சி கொடுக்கவில்லை. அவை கொடுக்காததை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும்? இன்றைக்கு இதே நாடகம் தான் இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் வரப்பெறுகின்ற அவர் இலங்கை தமிழ் காங்கிரஸ் வச்சு கொண்டிருக்கார். விரும்பினால் இன்றைக்கு இபிஆர்ல என்ற பேர் எவ்வாறு தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி மாற்றப்பட்டதோ, இபிஆர்களுடைய சின்னம் பூ மாற்றப்பட்டவாறு மீன் சின்னமாக வந்ததோ அதுபோல சைக்கிளை வச்சிருக்கு. நாங்கள் பண்ண வேண்டியதில்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சைக்கிள் மாற்ற உங்களுக்கு விருப்பம் இல்லைண்டா இதே என்ன கருத்து தான் தமிழரசு கட்சிக்கும் இருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு பெரும்பான்மையான வர்க்க சிந்தனை உள்ளவர்களுடைய ஒரு முதலாளித்துவ சிந்தனையின் அல்லது நாங்கள்லாம் பெரியாக்கள் நேர்ப்பிந்த எதிரொலியாக தான் தமிழ் அரசியலில் பார்க்க முடியும். இப்போ இபிஆர் ஒன்றை செய்திருக்கேன்னா நீங்களே செய்யலாது. அப்போ நாங்கள் திருப்பியும் கேட்டோம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு வீட்டு சின்னத்தை வச்சு கொள்வோம், தமிழரசு கட்சியும் பதிவு அளிக்க வேண்டாம், ஒன்னொன்று மாற்றுவோம், சட்டியோ பட்டியோ ஒன்றை வைப்போம், அதுக்கு உண்டு. ஆகவே இதை செய்ய விருப்பம் இல்லாமல் எங்களுக்கு 20 தாரங்கள் நாங்கள் இதை பெரிய திருப்பி இவ்வளவு வெட்டி கிழிச்ச காணாண்டு திருப்பியும் போய் துரோகியமா சரணாகதி அரசியலாக சோரம் போற அரசியலுக்கு செய்யறதுக்கு எங்களுக்கு ஆனதாரவங்கள்ட்டு கேட்டால் அது மக்கள் ஆணை கொடுக்க வேண்டியதில்லை என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. 70 வருட காலமாக இதையும் சாதிக்க முடியாத இந்த அரசியல் பயணம் என்பது, அரசியல் கட்சிகள் என்பது தமிழ் மக்களுக்கு தமிழ் அரசியல் கட்சி இனியும் தேவையா? 70 ஆண்டுகளாக இதையும் செய்யவில்லை என்று சொல்வது நீங்கள் கூறுவது தவறு. ஏனென்றால் 47ஆம் ஆண்டிலே நடைபெற்ற தேர்தலின் பின்னர் அமரர் ஜிஜி பொன்னம்பலம் தலைமையிலே 7 அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் எம்பிக்கள் தெரிவு செய்யப்பட்டும் கணிசமாக பல விடயங்களிலே இறுக்கமான கருத்துக்கள் கொண்டிருந்தாலும் இந்திய வம்சாவளியினருக்கான மலைய தமிழ் மக்களுக்கான குடியுரிமை வாக்குரிமை பறிக்கப்பட்டதிலே தான் தந்த செல்வா ஆரம்பித்தார். அவருடைய போராட்டம் இலங்கையினுடைய பிரதமர்கள் அவருடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்கின்ற அளவுக்கு சென்றது. பண்டா செல்வா ஒப்பந்தம் ஜூலை மாதம் 26ஆம் தேதி 1957 செய்யப்பட்டது. நான் அப்பொழுது பிறக்கவே இல்லை.
அவ்வாறு செய்யப்பட்ட ஒப்பந்தம். அதன் பின்னர் அவர்கள் ஆட்சியிலே திருமதி ஸ்ரீமா பண்டாரநாயக்கா ஆதரவு கொடுத்தார்கள். அவர் ஆதரவை பெற்று ஆட்சி அமைத்துவிட்டு எதிராக சென்ற பொழுது அவர்கள் மாபெரும் 54 நாட்கள் மிகப்பெரிய சத்தியாகிரகம் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய கச்சேரிகள் ஸ்தம்பிக்கப்பட்டது. பெண்களும் ஆண்களும் குழந்தைகளுமாக முஸ்லீம் பெண்களும் முக்காடிட்டு கொண்டு குழந்தைகளுடன் பங்கு பெற்றி பெரிய ஒரு போராட்டம் நடந்த பொழுதுதான் இராணுவத்தை கொண்டு வந்து போட்டு அடித்து உடைச்சு தலைவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். போராட்டத்தினுடைய விளைவுதான் அதனுடைய பின்னர் ஆயுத போராட்டம் உருவெடுத்தது. ஆகவே தமிழ் அரசியல் எதுவும் இல்லை என்றால், கட்சி அரசியல் எதுவும் இல்லை என்றால், விடுதலை புலிகள் 2002ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி தெரிவு செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் 15 பேரிலே 14 பேர் சென்றிருந்தோம். அன்றைக்கு அமரர் சுரேசிம்பரம் ஐயா அவர்கள் சுயினம் காரணமாக வரவில்லை. திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் அப்பொழுது எம்பியாக இல்லை, ஆனால் அவர் இபிஆர்ல தலைவர் என்று அழைக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது பார்த்தாலும் நேற்று முந்தினாத்து கூட காணொலிகள் பார்த்தேன். தலைவர் பிரபாகரன் எல்லா சிரேஷ்ட தலைவர்களும் அமரர் ஆண்டன் பாலசிங்கம் கருணாவை அன்றைக்கு தான் நான் சந்தித்தேன். அவ்வாறு எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு எங்களை சந்தித்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம். 2002ஆம் ஆண்டு 2001ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய அனுமதியோடு ஆசீர்வாதத்தோடு தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த தொடர்பை முதல் பெற்றவன் நான். திரு சிவராம் மூலம் இந்த தொடர்பை நான் பாவித்து நான் 2 தடவைகள் வன்னிகளே செல்வதற்கு எடுத்த முயற்சிகள், மன்னாரிலிருந்து படகு மூலமாக கடற்படையினுடைய பீரங்கி தாக்குதல் கட்டுப்பிடிகள் காரணமாக 2 தடவைகளும் நான் போய் நாச்சிக்குடாவில் இறங்குகின்ற முயற்சி முறியடிக்கப்பட்டிருந்தது. பின்னர் அவர்கள் சொன்னார்கள், ஏன்னா நாங்கள் சோதனை சாவடியை சேர்ந்து தாண்டி போக முடியாது, ஸோ ஐடென்டி கார்டை காட்டி தான் போகணும், சுவாயிலிங்கம் கதை ஏறி திருப்பி விட்டுருவாங்க, அங்கே உள்ள போயிடாது. ஆனால் திரு சிவராம் அவர்கள் ஊடகவியலாளர் என்று போய் வரக்கூடியது. பின்னர் தான் திரு சிவராம் ஊராக எங்களுக்கு செய்தியை சொன்னார்கள், நீங்கள் கிழக்கு மாநிலத்தில் போய் சந்திங்க, திரு கரிகாலனோடு சந்திங்கள், அரசியல் துறை மட்டு அம்பாறை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளர் திரு கரிகாலன். அப்பொழுதுதான் நாங்கள் சந்திக்க வருகிறோம் என்று சொன்ன பொழுது திரு செல்வமடைக்கல் நானும் செல்வதற்கான ஏற்பாட்டை திரு சிவராம் செய்திருந்தேன். அப்பொழுது அன்றைக்கு நான் யாழ்ப்பாணத்தில் இருந்தேன். உங்களுக்கு தெரியும், தரவழி பாதை இல்லை, விமானம் அன்றைக்கு காலநிலை கோளாறுகள், திடீரென்று அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அன்றைய விமானத்தை அவர்கள் ரத்து செய்வார்கள், அல்லது 5-10 பொடி வந்தால் அன்றைக்கு ரத்து, அவர்களை தயாரித்து கொண்டு போகணும், சட்டம் நடந்து கொண்டு. அப்போ விமானம் அன்றைய சிவில் எங்களே பயணம் ரத்து செய்யப்பட்டது. நான் உடனே திரு செல்வமடைக்கலானுக்கு அறிவித்தேன், நீங்களாவது போங்கள். தரை வழியாக பட்டிருப்பு பாலமோராக திரு சிவராம் அழைத்து சென்று திரு கரிகாலனை சந்தித்து அவர்கள் பச்சை கொடி காட்டியதன் பின்னர் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இப்பொழுது நான் சொல்ல விரும்புகிறேன், அந்த உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பை 2004 அவர்கள் தேர்தலில் நின்று வேலை செய்து வெற்றி பெற வைக்கின்றார்கள் என்றால், அரசியல் ஊடாக பாராளுமன்றம் ஊடாக அதையும் ஒரு மேடையாக பயன்படுத்த முடியும் என்பதை புலிகள் முயன்றிருக்கிறார்கள். முழுமையான தோல்வி என்று சொல்ல முடியாது. இல்ல தமிழ், அதாவது நீங்க நினைக்க கூடாது, அப்படி பார்த்தால் உங்களுக்கு தெரியும். நான் கேட்க விரும்புகின்றேன், முதலிலே புலிகள் இயக்கம் ஆரம்பித்ததா இல்லையே? முதலில் தொடங்கியது டெலோ இயக்கம். நான் அந்த பேட்டியிலே கூட சொல்லியிருந்தேன். 73ஆம் ஆண்டு 3 பேர் நாங்கள் வகுப்பு தோழர்கள், நான், குமரப்பா, மாத்தியா போய் நாங்கள் சந்தித்த தலைவர்கள் தங்கத்துறை, குட்டிமணி, பிரபாகரன் முன்னிலையிலே தான் நாங்கள் 3 இணைந்து கொண்டோம். அதை ஏன் சொல்கின்றேன் என்றால், வர்றார் அதிலிருந்து தலைவர் பிரபாகரன் பிரிந்தது தவறு நினைத்திருந்தால் இன்றைக்கு பெரிய மாபெரும் இயக்கம் வந்திருக்காது. தலைவர்கள் தங்கத்துறை, குட்டிமணி போன்றவர்கள் பிடிபடுவதற்கு முதல் கூட நான் அழுத்தம் திருத்தமாக பரிசீலிக்கிறேன். அன்றைக்கு கூட அவருக்கு சொன்னேன், 80ஆம் ஆண்டு புலிகள் இயக்கம் தலைவர் பிரபாகரன் தனிமைப்படுத்தப்பட்டார், எல்லாரும் விட்டுட்டு போயிட்டோம். நாங்கள் போய் பேசி அவருக்கு பணத்துக்கு ஏற்பாடு செய்து கொடுத்து, அவருக்கு சைக்கிளே இல்லாமல் இருந்த சைக்கிள் ஓடினார் என்று அவருக்கு விரக்தியில் இருந்தார். பின்னர் துப்பாக்கியை நாங்கள் தலைவர் தங்கத்துறை, குட்டிமணி போன்றவர்களுடன் பேசி அவர்கள் அங்கே தளத்திலே பொறுப்பாக இருந்த திரு நடேசாசன் சாவச்சேரி பகுதியில் தங்கியிருந்தார். அந்த இதில் நாங்கள் எல்லாரும் சந்திக்க மாட்டோம், சந்திச்சா பிடிவிடக்கூடிய நிலைமைகள் இருக்காது, ஒரு ஆள் தொடர்பு இருக்காது. துப்பாக்கி வழங்கப்பட்டது 80ஆம் ஆண்டு இறுதி பகுதியிலே தலைவர்கள் அங்கிருந்து வந்ததன் பின்னர் தலைவர் பிரபாகரனை அவருடைய மாமா வீட்டிலே, நான் சொன்ன வேலுப்பிள்ளை என்று திருநெல்வேலி பண்ணை இந்த ஃபார்மிலே அதில் அவர் வேலை செய்தார். அங்கே அந்த விடுதியில் வச்சு தான் சந்திப்பு நடைபெற்று எல்லோரும் இணைந்து இயங்குவது என்று சொல்லித்தான் நடைபெற்றது
நீர்வேலி தாக்குதல் 81 லட்சம் ரூபா கொள்ளை 25 மார்ச் மாதம் 81ஆம் தேதி நடந்து 10வது நாள் ஏப்ரல் 5ஆம் தேதி 81ஆம் ஆண்டு தலைவர்கள் தங்கத்துறை, குட்டிமணி தேவன் மணல்காடு கடற்கரையிலே கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு 2 மாதங்களாக தலைவர் பிரபாகரன் உட்பட 10 பேர் 12 பேர் தேடப்பட்டு கொண்டிருந்த நேரத்திலே தான் திரு சிறிசபாலன் அவர்களை யாழ்ப்பாணத்திலிருந்து நாங்கள் படகு மூலம் அனுப்பி வைத்தோம். அது வேறு செய்தார், நான் நேரடியாக பங்கில். தலைவர் பிரபாகரன் எனக்கு செய்தி அனுப்பி நான் புத்தகத்திலே பதிவு செய்கிறேன், அவருக்கு சிங்களத்திலே சொன்னேன். நான் பல்லடத்திலே ஒரு பாதுகாப்பான வீட்டை இராணுவமுக்கு கிட்ட ஒழுங்கு பண்ணி படகை ஏற்பாடு செய்து அவர்களை ஏற்றி அனுப்பி வைத்தேன். 81ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி என்னிடம் வந்தார்கள், 6ஆம் தேதி அனுப்பி வைத்தேன். இதை 90ஆம் ஆண்டு டைகர்ஸ் ஆஃப் லங்கா என்கின்ற ஒரு புத்தகத்திலே எம்.ஆர். நாராயணசாமி என்ற ஒரு இந்திய ஊடகவியலாளர் எழுதியிருக்கார். இப்போ சொன்னா சொல்லுவாங்க பிரபாகரனை காப்பாற்றிய வேண்டாம், இவன் போய் விடுறானது தெரியல. ஆகவே 90லே சொல்லியிருக்கோம். அதை அவர்கள் இன்னொரு புத்தகத்தில் எழுதியிருக்கார், இலூசிவ் மைண்ட் ஆஃப் பிரபாகரன் என்று, அதிலேயும் திருப்ப பதிவு செய்திருக்கார். ஆகவே இதை போல நாங்கள் பல விடயங்களை செய்திருக்கிறோம். இன்னொரு விடயத்தை அவர் கேட்டார், மாத்தியாந்த மரணத்துக்கு என்ன சொல்கிறேன். நான் மாத்தியாந்த மரணம் உள்வீட்டு பிரச்சனை, இதில் நாங்கள் கருத்து சொல்லிடுறாரு. சரிங்க, உள்வீட்டு பிரச்சனை, அவர் பிரபாகரனை கொலை செய்ய முயற்சி எடுத்தாருன்னா அது என்ன நடக்க செய்யணும்னா இந்த பதில். அது அரசியல் கட்சின்னா வர்றாரு, கோர்ட்டில் போய் சொல்லி அங்கே போகிறது. இயக்கம் ஆயுத போராட்ட இயக்கம் நாங்கள் இருந்தாண்டா அப்படித்தான் செய்வோம். அது அவர் செய்தால் பிள்ளை நாங்கள் செய்தால் சரியன்று இல்லை. அவை எல்லாவற்றுக்கும் நான் என்னை பொறுத்தளவிலே தெளிவான பதிலை நான் அங்கே வழங்கி இருக்கிறேன். அவை எங்களுடைய மக்கள் நீங்கள் சொன்னதை போல கட்சிகள் சரியாக செயற்பட்டால் எத்தனையோ விடயங்களை சாதித்திருக்க முடியும். இப்பொழுது கூட மக்கள் பிரதிநிதிகள், நான் உதாரணமாக சொன்னேன் இல்லை, வடக்கு மாகாண சபையிலே அது ஒரு அரசியல் கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த 33 பேர், வடக்கு மாகாண சபையில் இருக்கக்கூடிய 28 பேர், கிழக்கு மாகாண சபையில் இருக்க 5 பேர், 33 பேர் கையெழுத்து போட்டது தான் இனப்படுகொலையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். 2 வருடம் கால நீடிப்பு கொடுக்கிறத பற்றி முதல் 2 வருஷம் வந்த பொழுது கூட வடக்கு மாகாண சபை ஏகமனதாக கேட்டது, தர வேண்டாம், கொடுக்க வேண்டாம். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், பெருமளவிலே அவர்கள் மக்கள் பிரதியாக இருக்க எங்களால் ஒன்றும் செய்யல. இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேண்டும், அவர்கள் பதிவு செய்தார்கள், பாராளுமன்றத்திலே பிரேரணைக்கு எதிராக, அங்கே கொண்டு வரப்பட்ட பிரேரணைகளுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தார்கள் இலங்கை பாராளுமன்றத்தில். அதற்கு எதிர்ப்பை ஒரு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் செய்திருந்தார்கள், அது கூட்டமைப்பை தான் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அதே நேரத்திலே வடக்கு மாகாண சபை இதை முழுமையாக ஏகமனதாக வரவேற்றிருக்கிறது என்று அவர் அறிக்கையில் சொல்லியிருந்தார். ஆகவே எங்களுடைய அரசியல் பலத்தை பாவிக்கின்ற விதத்திலே தான் இருக்கிறதே ஒழிய அது பிழையான வழியில பாவிச்சா அது அர்த்தம் இல்லை. சரியான வழியில பாவிக்க முடியாது. நான் ஒரு அரசியல் தனிப்பட்ட சுவாதீனமாக இதை செய்திருக்க முடியாது. நான் ஒரு மாகாண சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு 38 பேர் கொண்ட மாகாண சபையிலே சிங்கள உறுப்பினர்கள் 2 பேர் இருக்கிறார்கள், முஸ்லீம் உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது நாங்கள் மிகவும் ராஜதந்திரமாக செயல்பட்டு அவர் ஒருவராக நான் இருக்கிறேன் ஏகமனத கதை வராது. அங்கே இபிடிபியும் இருக்கிறார்கள், எதிர்கட்சியில் இபிடிபி எல்லோருடைய ஆதரவையும் எடுத்து இனப்படுகொலை தீர்மானம் இதை போல பலவற்றை சாதிச்சிடும். ஆகவே எதுவும் சாதிக்கப்படவில்லை, சாதிக்கிற பிள்ளைன்றா தான் நீங்கள் கேட்ட 70 வருஷமாக கட்சி வச்சிருந்த என்ன செய்யுங்கள், திருப்பி இப்போ என்ன செய்ய போறோம். சாதிக்கப்பட்டிருக்க சரியாக செயற்படுத்தினால் மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை பெற்றுக் கொடுக்க முடியும். அதை சோரம் போறது போல தங்களுடைய சொந்த நலனுக்காக மக்களுடைய நலனை வித்தால் அது ஒரு ஏமாற்றாக இருக்கும். ஏமாற்றுக்கு எதிரான போராட்டம், பிழைக்கும் சரியான போராட்டம் உலகம் உள்ளளவும் தொடரும் என்பதைத்தான் இந்த விடயங்கள் காட்டியிருக்கின்றன. நீங்கள் மலைய மக்களின் வாக்குரிமை பற்றி பேசியிருந்தீர்கள். அண்மையில் ஈரோஸ் பிரபாகரன் அவர்களுடைய நேர்காணலில் ஈரோஸ் தான் மலைய மக்களுக்கு வாக்குரிமை பெற்றுக் கொடுத்தது என்று சொல்லியிருந்தார். அது தொடர்பாக உங்களுடைய கருத்து? ஈரோஸ் இயக்கம் வாக்குரிமை பெற்றாண்டா இது ஒரு பெரிய ஜோக் பகுதி. ஈரோஸ் இயக்கம் பெற்றுக் கொடுக்கவில்லை. ஆயுத போராட்ட இயக்கங்களுடைய அழுத்தம் அதிலே ஈரோஸ் ஒன்று. ஈரோஸ் இயக்கம் தனியாண்ட அல்ல. அந்த விடயத்திலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் திம்பிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலே 2 தடவைகள் நடைபெற்ற தெம்பு பேச்சுவார்த்தையிலே 5 ஆயுத போராட்ட இயக்கங்களும் தமிழர் விடுதலை கூட்டணி அஹிம்சை வழியிலே போராடிய தலைவர் அமரலிங்கம் தலைமை, சிவபெருமையா தலைமையிலான அணியும் திம்புலே பூட்டான் தலைநகர் திம்புலே கலந்து கொண்டது.
அதிலே எங்களால் 4 அம்ச கோரிக்கை தான் வைக்கப்பட்டது. ஒன்று, தமிழர்கள் தேசிய இனம், எங்களுக்கு தாயகம் இருக்கிறது, எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கிறது, இலங்கையிலே அனைத்து மக்களுக்கும் குடியுரிமை, அது மலைய மக்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட வேண்டும். அந்த அழுத்தத்தை கொடுத்த நேரத்திலே தான் 89ஆம் ஆண்டு இந்த 87 இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பின்னர் அவர்கள் அதை முழுமையாக செய்ய வேண்டிய நிலைமைக்கு ஏற்பட்டது. இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஏற்பட்டதும் விடுதலை இயக்கங்களுடைய அழுத்தத்தின் காரணமாகவே ஒழிய சும்மா இருக்க வரையில்லை. விடுதலை புலிகள் தரப்பிலேயே 638 போராளிகள் மாவீரர்கள் ஆகியும் ஏனைய இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் கடைசி நேரத்திலே விடுதலை புலிகள்லாம் நீண்டார்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தம் வருகின்ற பொழுது. அதுக்கு முன்னர் மற்ற இயக்கத்தை சேர்ந்தவர்களும் போராடி வீரமரணம் அடைந்திருக்கார்கள். முகாம்கள் தாக்குதலிலே, படையினருடைய நேரடி மோதலே அது மிக குறைவாக இருக்கலாம். அவ்வாறு செய்த விடயத்திலே தான் இந்த ஒரு விடயம் வந்திருக்கிறதை ஒழிய சாதிக்கக்கூடியதாக இருக்கு. இதே போல 89ஆம் ஆண்டு அமரர் பிரேமதாசா ஒரு சர்வகட்சி மாநாட்டை கூட்டிய பொழுது அதில் தமிழில் விடுதலை புலிகள் தரப்பிலே அரசியல் துறைக்கு அந்த நேரம் பொறுப்பாக இருந்த திரு ஜோரன் ஜோய் தலைமையிலே அந்த பேச்சுவார்த்தையிலே அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தார்கள். அதில் டெலோ சார்பிலே நாங்களும் போயிருந்தோம். பல தடவைகள் பிரதமர் ஜனாதிபதி தலைமையிலே ஜனாதிபதி செயலகத்துக்குள்ளே நடக்கிற மாநாட்டுக்கு கூட இவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு தடவை யோகி அவர்கள் வரமாட்டார்கள், வேறு உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். அப்போ வந்த நேரத்தில் நாங்கள் ஒரு நாள் இன்னொரு விடயத்தை அமரர் ஜனாதிபதி பிரேமதாசா நிறைவேற்றினார் என்றால் இலங்கை ஒவ்வொரு கட்சியும் கதைக்கிறது என்றால் அமைச்சர்கள் ஒரு பக்கம் இருப்பார்கள். அதில் இன்னொரு வாடிக்கை பிரதமர் விஜயதுங்க இந்த நேரம் டிபி விஜயதுங்க நித்திரதையும் கொண்டிருப்பார். பிரேமதாசா கண்டுக்கவே இல்லை. ஜனாதிபதி இப்படி இருக்காண்டார் முதலாவது நித்திரதுங்குவார். இடையில ஒரு அசதியிலே ஒருவர் 2 நிமிடம் 5 நிமிஷம் தோறுங்குவது வேறு அல்ல ஒரு தடவை சொல்லணும் தட்டி விட எழுப்பாண்டு. ஏன்னா இது சும்மா இல்லை விஷயம். உலகம் முழுக்க அவர்கள் வீடியோ பண்ணப்பட்டு கொண்டிருக்கு, பேச்சுவார்த்தை சீரியஸாக போய்கொண்டிருக்கு. இந்த பக்கத்திலே பேசுகிற கட்சி இருக்கு, நாங்கள் டெலோ பேசுகிறோம்னா டெலோ இருக்கு. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட பேசிக்கொண்டிருந்த வந்து பத்திரிகைகளிலே கூட வந்தது, வீரேசரில் வந்த நான் சொன்ன செய்தி அரணைக்கலாம். இப்போ ஒரு கதை சொல்லினார். தொண்டமான் ஐயாவுக்கு சொன்னேன், ஐயா தமிழ் இளைஞர்களுடைய ஆயுத போராட்டம் தான் பிரதான காரணம் உங்களுக்கு மலைய மக்களுக்கு குடியுரிமை கிடைப்பது என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது, மறக்க மாட்டீர்கள் என்று சொல்லப்படுது. அவர் ஆம் என்று சொன்னார். முதலாக தமிழ் இந்த சர்வகட்சி மாநாட்டில் தமிழ் குரல் ஒலித்தது என்று அண்டர் எட்வர்ட் என்ற நிருபர் போட்டிருந்த செய்தி இன்றைக்கும் போய் பழைய பேப்பரை எடுத்து பார்த்தா தெரியும். நாங்கள் உணர்த்தி இருக்கிறோம். ஆகவே அந்த மக்களுடைய கொடுமைக்கு நாங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கின்ற வழியா அந்த மக்கள் அனுபவித்த துன்பங்கள் பிரச்சனைகள் இந்தியாவிலே கடைசி நேரத்தில் காட்டிய ஆர்வங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிறது. ஆகவே தனியோர் ஈரோஸ் இயக்கம் போய் அதுக்கு உரிமை கோரி மற்றவர்கள் உரிமை இல்லை என்றார். ஈரோஸ் பதில மாவட்டத்தையும் சேர்த்து வடக்கு கிழக்கு சேர்த்து ஒரு தனி நாடாக படத்தில் இருந்தது. படத்தை போடலாம், அது நடைமுறையை பற்றியும் யோசிக்க வேண்டும். ஆகவே ஈரோஸ் இயக்கத்தை நாங்கள் குறை சொல்லவில்லை. தலைவர் பாலகுமார் இன்றைக்கு காணாமல் போய் செய்யப்பட்டிருக்கிற நிலைமையிலே அவரை பற்றி அக்கறை இல்லாமல் அரசாங்கத்தோடு பல சேர்ந்து செயற்பட்டு கொண்டு ஹீரோஸ் என்ற பேரிலே செயற்பட்டு, இப்போ நான் எல்லாரையும் சொல்லவில்லை, பெரும்பாலானவர்கள் எத்தனையோ ஹீரோஸ் தோழர்களை புலிகள் மாவீரர் பட்டியலில் இணைத்துக் கொண்டார்கள். அவ்வாறு செய்தவர்கள் இன்றைக்கு ஹீரோஸ் ஒன்றை வச்சுக்கொண்டு சரியான ஹீரோஸ் இந்த கொள்கையில் நடந்தால் அது நல்லது என்றுதான் என்னுடைய கருத்து. இந்தியாவுடைய தமிழ்நாட்டின் அரசியல் போக்கு போல இங்கேயும் பணம் கொடுத்து வாக்குகள் பெறப்படும் நிலை, பெட்டி பெட்டியாக பணங்கள் கொடுத்து வாக்குகள் பெறும் நிலைமையை வைத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக உங்களுடைய கருத்து? இது இந்த தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய குறைபாடு. தொகுதி என்று இருந்தால் ஒரு சிறிய பகுதி 50,000 60,000 ஒரு கொஞ்சம் பகுதிகளில் ஓடி தெரியலாம். இது 2 மாவட்டங்களை சேர்த்திருக்கிறது. எல்லா இடங்களிலும் இலங்கையிலே வடக்கு மாகாணத்தை தவிர எல்லா இடங்களிலும் மாவட்டம் தான் தேர்தல் மாவட்டம். இங்கே கூட யாழ்ப்பாணம் கிளிநொச்சி சேர்த்து 5,71,000 வாக்காளர்கள். இப்பொழுது 8-10 லட்சத்தில் போயிருக்கணும். சனம் புலம்பெயர்ந்தபடியாக இல்லை. எங்கே போக வேண்டும்? அக்ராயன்குளம் முருகண்டியிலிருந்து நெடுந்தீவு காண, ஜல கட்டக்காடு சுண்டிக்குளம் காண, இந்த பரந்த பிரதேசம் எல்லாம் தெரிகிற என்றால் ஒரு 100 தொண்டர் 1000 தொண்டர்களை வைத்து செய்ய வேண்டாம். அவர்களுடைய சாப்பாடு கொடுத்து ஓடி திருந்து எரிபொருள் அவருடைய பயண ஏற்பாடுகளுக்கு எத்தனை லட்சம் ரூபாய் செலவழிக்கணும். அது கட்சிகள் அவ்வளோ ஆசையும் அந்த வேட்பாளருக்கு கொடுக்குமா? வேட்பாளர்கள் அதை செலவழிக்கிறார்கள் என்றால் பலர் என்ன செய்ய வலிக்கிறார்? தெற்கிலே எங்கிருந்த பட்ஜெட் தானே 1 கோடி 2 கோடி, அங்கே 50-100 கோடி என்று வரும். அவர்கள் அதை வேறு வழியிலே பெற்றுக்கொள்வார். இங்கே இருக்கிறவர்கள் இப்போ என்ன இருக்கிறார்கள்? இந்த கம்பரலியோ தும்பரலியோ அதில் சுருட்டியோ என்னவோ
அல்ல என்னென்று காசு சம்பாதித்தவர்கள் இல்லை. இப்போ கோடிக்கணக்கில் செலவழிக்கிறார்கள், அள்ளி வீசுகிறார்கள். அதனால நாங்கள் இப்போ புதிய கட்சி தடுமாறுகிறோம். என்னை கூட உடவியலாளர் கேட்டார்கள் என்னென்ன ஜனாதிபதி தேர்தலில் ஓடுற ஓட்டத்தை கூட காண இல்லைன்னு. அப்பொழுது நான் ஒரு வாகனத்தில் 4-5 பேரோட ஓடினேன். நான் சொன்னேன், அது நான் ஜனாதிபதியை வரப்போகிறேன் இல்லையா, அடையாளமாக எதிர்ப்பை காட்டுவதற்கு ஓடின ஓட்டம். இப்பொழுது நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவதாக இருந்தால் ஏறக்குறைய என்னுடைய செய்தி எல்லா மக்களையும் சென்றடைய வேண்டும். அதற்கான இப்பொழுது வேறு விதமான எந்த விதமான இன்றைக்கு தான் ஒரே ஒரு பத்திரிகை விளம்பரம் வந்திருக்கிறது. இல்லாட்டி எங்களோட கட்சி சார்பில் 10 பேருக்கும் போட்டது வேறு. நான் ஐயாவையும் எங்களோட கட்சி தலைவர் திரு ஸ்ரீகாந்தாவுடைய விளம்பரம் ஒன்று, சிறிய விளம்பரம். இது எனக்குள்ளே பதிவாகியிருக்கிறது. எத்தனையோ ஊடகங்கள் கேட்கின்றன, இணையங்கள் கேட்கின்றன, பணப்பிரச்சனை காரணமாக கொடுக்கவில்லை. ஆகவே இது ஒரு ஆனால் பணத்தை மட்டும் வச்சு இவர்கள் வெல்வாரன்னு நினைக்க முடியாது. மக்கள் இன்றைக்கு ஒரு மாற்றம் தேவை என்ற மனநிலையில் இருக்கிறார்கள். சாட்டை அடி ஒன்று விடும், அதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் 6ஆம் தேதி என்ப என்னுடைய கருத்து. அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் மறுபடியும் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் நிற்பார்கள் என்று நினைக்க தோன்றுகிறதே. நான் சொல்ல விரும்புவது என்னென்றால், எங்கடையாக நினைக்கிற மாதிரி இது பயணத்திலே ஒரு கட்சி என்றது ஒரு விடயம் என்பது ஒரு 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 ஊடகம். ஒரு பயணம் போய் கொண்டு கேட்க நாங்கள் பஸ்ஸில் ஏறுறோம், காரில் போகிறோம். இப்போ நாங்கள் பஸ்ஸில் போய் கொண்டு கேட்க காற்று போனால் விட்டுட்டு இன்னொரு வாகனத்தில் ஏறுறோம். ஆகவே கூட்டமைப்பட்டு தலைவர் காட்டிட்டு இந்த வாகனத்தில் ஏறி போகண்டா அது காற்று போய் எல்லாம் இன்ஜினெல்லாம் சீசாகிட்டால் அதிலே குந்தி கொண்டு இருக்கிறார், இறங்கி இன்னொரு வாகனத்தில் ஏறணும். அதுபோல் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது அவர்கள் ஒற்றுமையான வழியிலே சொல்லி ஒரு நல்ல விடயத்தை வென்றெடுக்கணும் தான் கையை காட்டுறாரு ஒழிய வீட்டுக்குள்ளே இன்றைக்கு என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும். சில இதுகள் பார்த்தா பிக் பாஸ் மாதிரி, பிக் பாஸை விட பெரிய கேவலமான கூத்தெல்லாம் நடக்குது. அங்கே அவர்கள் செய்து அவருடைய புத்தகம் செய்து அவருடைய அடிபடி தெரியுது. அவன் இதுக்கா தலைவர் கையை காட்டுகிறார்? நான் கேட்க விரும்புகிறோம். இதுக்கு தலைவர் கையை காட்ட நினைச்சு தலைவரும் அந்த போராளிகளும் போராட்டத்தில் தியாகம் செய்தவருடைய அந்த அர்ப்பணிப்புகளை மறந்து நாங்கள் அது பிள்ளையான ஒன்றை ஆதரித்து கொண்டிருக்க போகிறோம் என்றால் அது தலைவருக்கும் அந்த போராட்டத்திலே வீரமரணம் அடைந்த அத்தனை மாவீரர்களுக்கும் வீர மறவர்களுக்கும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கும் செய்கிற துரோகம். ஆகவே பிள்ளையானது ஒன்றா பிள்ளையானது அகற்றப்பட வேண்டும். இப்போ உங்களுக்கு தெரியும், கேன்சர் வந்துடுது, ஆப்ரேஷன் செய்தான் ஆகும். டயபெட்டிக் ஒரு தடவை காலில் பிரச்சனை, காலில் வெட்டத்தான் வேணும். அதுபோல தலைவர் பிரபாகரனுங்களை கையை காட்டி போட்டு போயிட்டார். அப்போ சிவாஜி காலில் வெட்டியலாண்டு இல்லை. உங்களுக்கு தெரியும், நான் 2001ஆம் ஆண்டு அவரை காப்பாற்றி அனுப்பியதன் பின்னர் 81ஆம் ஆண்டு நான் 2002 21 வருடங்களுக்கு பின்னர் தான் சந்தித்தேன். வந்தவுடனே கேட்டார், சுவாதிலிங்கம் அப்படி இருக்கிற, நான் கொஞ்சம் மோமெல்லாம் வித்தியாசமாக கிடக்கேன். நான் சொன்னேன், தொடர்ந்து வருடக்கணத்துக்கு பின்னரும் இளமையாக இருக்க முடியுமா? இப்போ நான் அப்படி இருக்கேன், உங்களை தான் வீடியோவில் ஃபோட்டோவில் பார்க்குறோம். சொன்னால் இதில் எனக்கு 3-4 பேரை தான் தெரியும், அறிமுகப்படுத்துங்க. பிறகு கிட்ட வந்துட்டு கையை தந்துட்டு சொன்னார். அப்போ பாதுகாப்புக்காக இந்த கம்புகளை கூட வெண்டு வச்சுட்டார். நான் ஊட்டி கொண்டு பொழுது அவர் சிக்னலாக காட்டினார். அவர் விளங்கிட்டு அவங்க கம்பை கொண்டு போட்டாங்க, ஓடி தந்தாங்க. கிட்ட வந்து போட்டு சரியாக வேகாட்டுறாங்களை பார்த்தா அவனும் அடிச்சிருக்காங்க. சரி, நீங்கள் அவருக்கு தெரியும், நாங்கள் கடுமையாக தாக்கி பேசுவோம், மாவேண்டன் தாக்கி பேசுகிறேன். அவருக்கு கையை பிடிப்பத்தி கொண்டு நிற்கிறார். நான் 6 மாதம் சக்கர நாட்காலி தான் பார்லிமெண்ட்டுக்கு போனேன், இருந்து தான் பேசினேன். இப்படி காலம் அடிக்கவே முடியாது. ஒரு காலம் முழுக்க எனக்கு பிஓபி போடப்பட்டிருந்தது. எங்களை பொறுத்தளவிலே இந்த பிள்ளையான ஒரு கன்செப்டை விடக்கூடாது, அதை வச்சு நினைக்கக்கூடாது. இப்போ தலைவர் இருந்த வீடுன்னா தலைவர் அந்த வீட்டு நடுவே இருந்தவர். தலைவர் தேடப்படுறதுன்னா தலைவர் இல்லை, தலைவர் கடைசியாக இருந்த இடம் இங்கே பெரிய பங்கர் மாளிகை, அதை இன்றைக்கு மக்கள் பார்க்குறாங்கன்னா உடைச்சிருக்கிறார். அப்போ தலைவர் காட்டுற வீடு ஆல்ரெடி இல்லை, அந்த வீடு இந்த வீடு சொல்லக்கூடாது. தலைவர் காட்டுற வீடு குறைஞ்சி போச்சோன்னு அப்போ தலைவர் எண்ணத்தை மறைச்சிட்டீங்களா? இல்லை. அவை இந்த வீடு அல்ல தமிழ் தேசிய வீட்டை காட்டுறன்றது ஒரு அடையாளமே ஒழிய அந்த எண்ணக்கரு தான் முக்கியம். இதைத்தான் எங்களோட மக்கள் புரிஞ்சு சொல்லணும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூறியிருக்கிறார், தேர்தல் முடிந்த பின்னர் மீன் சின்னத்தில் போட்டியிட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு இடம் கிடைத்தால் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் கூறியிருக்கிறாராம், கூட்டமைப்போடு தாங்கள் இணைவோம் என்ற ஒரு செய்தி. இல்லை, அது தவறான செய்தி. ஊடகவியலாளர்கள் ஒரு கேட்ட விடயத்துக்கு இன்றைய தினம் கூட நாங்கள் கிளிநொச்சி பரந்தனுக்கு பிரச்சாரத்துக்கு சென்று விட்டு ஒரு தேநீர் சாலையிலே திரு விக்னேஸ்வரன் ஐயா நானும் தேநீர் அருந்தி கொண்டிருந்த பொழுது ஒரு அன்பர் வந்து இதே கேள்வியை கேட்டார். நீங்கள் இப்படி சொன்னதாக இங்கே ஒரு கதையாடி விடுவார். அவர் சொன்னார், தேர்தலில் நாங்கள் எங்களிலே வெற்றி பெற்று சென்று கூட்டமைப்பிலிருந்து வருவார்கள், வேறு அணியிலிருந்து வந்தால்
அங்கே உங்களோட மக்களுக்கான பொதுவான பிரச்சனைகளிலே நாங்கள் சில நேரம் இணைந்து செயற்பட வேண்டி வரும். அதைத்தான் நான் சொன்னேனுடைய கூட்டணியோட சேர்ற கூட்டமைப்போட சேர்றேன்டால் இவ்வளோத்தை நாங்கள் பேசி போட்டு இவ்வளோ துரோகமெல்லாம் சொல்லி போட்டு திருப்பி என்ன நாங்கள் திடீரென்று யூடியூப் எடுத்துக்கொண்டா போக முடியும். அவே இதை ஒரு உங்களுக்கு ஃப்ளோ கோஆர்டினேஷன் சொல்கிறது. சில நேரம் ஒரு நாட்டு மக்களுக்கு வரப்போகிற வரவு ஒரு விலைவாசி பிரச்சனையில் ஏழ்மையோட கூட சேர்த்து செயற்பட வேண்டி இருக்கும். பொதுவான பிரச்சனை அது எல்லா மக்களுக்குமான பசி. அதுக்கு போகிறவங்க அப்போ நீங்கள் எங்களை கொண்ட பிரச்சனை ஏழ்மைக்காரோட போயிட்டு கொண்டு கேட்கக்கூடாது. அது பொது பிரச்சனையாக வருகின்ற பொழுது அது நாட்டு மக்களில் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரும் நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டி வரலாம். அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மந்திரி பதவி எடுத்து அங்கால போயிருக்கிறோம், இங்கால இருக்க போகின்றது காலம் தான் சொல்லும். ஆனால் அங்கால போயிருந்த அப்புறம் நாங்கள் எங்களுக்கு அமைக்கக்கூடிய ஒற்ற அந்த இணங்கி போகிறதோ இசைஞ்சு போகிறதோன்றது சாத்தியம் ஏறக்குறைய இல்லாமல் போகும். 100% இல்லைன்னு சொல்லாவிட்டால் கூட ஒரு படுகொலை நடந்து விட்டு ஒரு பிரச்சனை நடந்தால் அவர்களும் குரல் கொடுத்தா நாங்களும் சேர்ந்து பொதுவாக குரல் கொடுக்க வேண்டி வரலாம். அந்த இடத்துல இதைத்தான் புரிஞ்சு கொள்ள விட்டு போட்டு வந்த பிறகு திரும்பி தேர்தலில் வந்த பிறகு ஐயா வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்போடு சேர்வார் என்று சொல்றதெல்லாம் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வேண்டும் என்றால் இவ்வாறான பொய்களை சொல்லலாம் அல்லது உண்மைக்கு மாறான இதுகளை சொல்லலாம். இதுதான் என்னுடைய கருத்து. 30க்கும் மேற்பட்ட குழுக்கள் இம்முறை தேர்தலில் களமிறங்கி இருக்கிறார்கள். புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கும் உறவுகளின் உதவிகளோடு இவ்வாறு தேர்தல் குழுக்கள் தேர்தல் களமிறங்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. புலம்பெயர்ந்த தேசத்தில் எங்களுடைய உறவுகள் பலர் பிளவுபட்டிருக்கின்றார்கள், ஒவ்வொரு பிரிவாக பிளவுபட்டிருக்கிறார்கள். அவ்வாறான அந்த பிளவு தான் இங்கே இந்த கட்சிகளின் உருவாக்கம் என்றும் விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பாக உங்களுடைய கருத்து? 33 அணிகள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே 330 பேர் போட்டியிடுகிறார்கள். 10 பேர் ஒவ்வொரு அணியிலும் ஒரு கட்சி சார்பில் ஒரு குழு சார்பில் ஒரு சின்னத்துக்கு போட்டியிடுறாங்க. 10 பேர் 33 தர 10 330. 19 அரசியல் கட்சிகளும் 14 சுயேட்சை குழுக்களும் போட்டியிடுறாங்க. சுயேட்சை குழு நீங்கள் பார்த்தீர்களா அந்த பேர் பட்டியல் என்ற வீட்டுக்கும் வருது. 330 பேர்த்த பேரும் சிங்களத்திலேயும் ஆங்கிலத்திலேயும் தமிழ்லேயும் வருது. ஒரு குறிப்பிட்ட சுயேட்சை குழுவை சொல்கிறேன், அவர் போட்டிடுறார், அவர்கிட்ட பஞ்சாய போட்டியிடுது, மகன் போட்டியிடுறார். அது பேரை பார்க்கவே உங்களுக்கு தெரியும். சில பேர் சாதி என்று சொல்லிக் கொண்டு ஒரு கட்சி என்று இயங்கியிருக்கிறோம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு இடையில சில பேருக்கு இந்த மூளை பிழைக்கிற மாதிரி ஒரு விசர் வர்ற மாதிரி வர்றது வந்துருக்கு. அங்கே இருக்கிறவரும் காசு அனுப்பினால் இப்போ உங்களுக்கு தெரியும் 20,000 ரூபா கட்டினா காணும். ஒரு ஆளுக்கு 2,000 ரூபா பழைய தேர்தல் முறைப்படி 20,000 கட்டி அதை போகிறப்பினா சரி. ஒரு சின்னம் அது பட்டமாக இருக்கலாம், தட்டமாக இருக்கலாம், என்னமாக இருக்கலாம், சரி. அப்போ இதுதான் நிலைமை. ஆகவே அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் காசை கட்டுனா கட்டலாம். போட்டியிடுறன்ற சின்ன விஷயம். நான் அடையாள எதிர்ப்புக்காக குருநாள் மாவட்டத்தில் 2015 தேர்தலில் போட்டியிடவில்லையா? மைந்தவும் எல்லா போர்க்குற்றவாளிகளுக்கு எதிராக நான் அடையாளமாக போட்டியிடுறேன். என்னுடைய சின்னத்துக்கு அன்றைக்கு பிறகு நாங்கள் பக்கம் போகவில்லை. கிடைத்த வாக்குகள் 91 வாக்குகள். கேட்ட கொடி ரெண்டு கொடி இப்படி குறுக்க இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் ஒரு ஆஃபீஸர் வந்து கேட்டார், ஐயா இன்றைய தான் எனக்கு புல்லரிக்குது, குருநாள் கச்சேரியில் இன்றைய தான் தமிழ் ஒலிச்சுது, உங்களுக்கு சிங்களம் தெரிஞ்சு நீங்கள் தமிழில் எல்லாத்தையும் நடத்தணும்னு கேட்டது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த 2 கொடி என்றதே என்னைக்கா என்ன அர்த்தம்னு சொல்லுவீங்களான்னு நான் ஒன்று தமிழ் கொடி ஒன்று சிங்கள கொடி, இந்த 2 சேர்ந்து தான் இந்த இலங்கையில் அவற்றை கொடிகளை நாங்கள் நிற்கலாம். மிகவும் மகிழ்ச்சி என்றுட்டு போனேன். ஆகவே ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு அர்த்தத்தை மனதில் வச்சு தான் நாங்கள் போகிறோம். இதே போல் இந்த மீன் சின்னத்தை நான் ஜனாதிபதி தேர்தலில் பெறும்பொழுது கூட ஒரு பிக்கு அவர்களுக்கும் எனக்கும் இடையிலே போட்டி ஏற்பட்டு குலுக்கல் பட்டு தான் எனக்கு கிடைத்தது. அதில் அவர் சொன்னார், என்ன 4 பேர் அவருக்கு விட்டு கொடுத்துட்டார்கள், 6 பேர் கேட்ட இடத்துல. அவர் என்ன கேட்டார், விஷ்ணு கடவுள் மீன் அவதாரமாக மச்சாதார அவதாரமாக வந்ததாகத்தான் நான் இதை எடுக்க விரும்புகிறேன். அப்போ நான் பார்ப்பேன் எங்கட கடவுளை அவருக்கு எடுக்க விரும்புகிறா விட்டு கொடுப்போம் உண்டு. நான் கடவுள் தீர்மானிக்கட்டும் உங்களுக்கு எனக்கும். கடைசியில் ஒத்தர் போடப்பட்டது, குலுக்கப்பட்டது. நான் என்ன சைவரும் ஒன்று போடுறார்கள். நான் என்ன சுவாமி நீங்களே எடுங்கள். அவர் எடுத்தால் அவர் சைவர். அப்போ நீ மீன் எனக்கு அவரோட சொன்னார். கோபத்தில் தண்டை உதவியாளர் சொன்னார், அப்படின்னா நாயக்கள் நாய் சின்னத்தை அந்த வாக்குச்சீட்டில் முதலாவது நாய் சின்னம் தான் இருந்தேன். அகர வருஷப்படி அவர்கிட்ட பேர் ஒரு துறவி, பௌத்த துறவி. நான் என்ன நாயும் எங்கட வீடுகளுக்கு காவல் நாய், நாங்கள் இல்லத்திருந்த காவல் நாய்கள். இன்னொன்று எங்கட வைரவருக்கு நாய் தான் காவல் தெய்வம். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சந்தேகம் போகிறேன், யாருக்கும் பேச எல்லாம் வைரவருக்கு இப்படி இது காவல் இருக்கா, அதான் நாய் எடுத்துனான்னு சொல்கிற மாதிரியே சந்தோகத்தில் போனேன். ஆகவே ஒவ்வொரு விஷயத்திலேயும்
ஒவ்வொரு இதுகள் இருக்குது. பாண்டிய மன்னனுடைய சின்னம், சோழ மன்னனுடைய புலிக்கொடி, ஆயிரக்கணக்கான கப்பல்கள் இந்த இந்து மகாசமுத்திரத்திலே வலம் வந்த காலம் இருந்தது. அதே போல் பாண்டியர்களுடைய மீன்கொடியும் பறந்து கோலோச்சிய காலம் முழு இலங்கையை ஆண்டிருக்கிறார். ஆகவே தலைவர் காட்டிட்டார் ஒற்றை சொல்லி அப்போ தலைவர் கருணா சிறப்பாக தலைமையாற்றான்னு சொல்லி கருணாக்கு மெடல் கொடுத்துருப்பார், விசேட பதக்கம் வாங்கிச்சிருப்பார். அப்போ இப்போ கருணா அப்போ தலைவரால் சொல்ல காட்டப்பட்டு இப்போ சொல்லிக்கொண்டு நிற்பீங்களோ இல்லை தானே. மாத்தியாவை பாராட்டி இருப்பார், மிகச்சிறப்பாக செயற்பட்டவர் இந்த தளபதி. இப்போ போய் நீங்கள் சொல்லிவிடும் மாத்தியாவும் கை காட்டினாலும் என்பது மாத்தியாவை சுட்டவர். கையை காட்டுறது அந்த நேரத்தில் கையை காட்டினோடைய என்றைக்கும் அல்ல, சாகாபுரம் பெற்ற மாதிரி என்றைக்கும் இவர்கள் ஆண்டாண்டு காலமாக இந்த வீடும் இந்த கூட்டமைப்பும் என்று தலைவர் ஒரு நாளும் சொல்ல இல்லையே. அதுதான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இதுவரை நேரம் உங்களுடைய நேரத்தை எமக்கு வழங்கி எங்களுக்கு நேர்காணல் தந்ததுக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி கூறி விடைதருகிறோம். நன்றி. உங்களுக்கு நேர்காணலை நடத்திய உங்களுக்கும் ஒளிப்பதிவுக்கு உதவி செய்த எங்களுடைய ஒளிப்பதிவிலே ஈடுபட்ட அத்தனை தொண்டர்களுக்கும் டியூப் தமிழ் நிறுவனத்துக்கும் நேயர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆம்ரோக்களே, அண்மையில் சகோதர மொழி ஊடகத்திற்கு திரு சிவாஜிலிங்கம் அவர்கள் கொடுத்த நேர்காணல் தொடர்பாக அவருடைய தேர்தல் களம் தொடர்பாகவும் நாங்கள் நேர்காணலோடு இணைந்திருந்தோம். சேர சோழ பாண்டியன் கொடி பறக்குதோ இல்லையோ, தமிழ் கொடி என்றும் உங்கள் மனங்களில் பறக்கும். வணக்கம்.